ஆ. எங்கட பக்கம் நிறைய இன்னும் விடையில காலையில நான் நினைக்கிறேன் 6 மணிக்கு தொடங்கின மழை. 6 மணிக்கு அதுக்கு முதல்ல தெரியா நான் 6 மணி போய்க்க தான் வெளியில பார்த்தேன். அப்ப அந்த தொடக்கம் மழை. சரியா சரியா நீங்கள் ஆரம்பித்துக் ஆம் கொள்வோம். நான் ready. ஆர்வமாகின்றது கவிதை நேரம் பகுதி ஒன்றோடு நகுலா சிவனானவர்கள் தொடர்ந்து உறவுகள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம். வாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். கதை விதை கவி எத்தனையும் தாங்கி வரும் களமாக நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு கவிதை நேரம். ஆம், பாட்பன் கவிதையின் ஊடாக உங்களுடன் நவலா சிவநாதன். ஆம், இப்பொழுது பார்ப்போம். நீங்க நலமா இருக்கிறீங்களா வாணி? ஓமோ நீங்கள்? ஆமா, நலமா இருக்கிறேன். சரி. தகவல் கவிதை குரல் எல்லாம் ஓகே தானே? தெளிவா இருக்குதானே? ஓ, இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணி சரியா வந்து எல்லாம் முடிஞ்சது அதெல்லாம். முடிஞ்சாச்சு. இனி நீங்க அதெல்லாம் நீங்க என்ன செய்தீங்களா சரியா இருக்குமா? இல்ல தேவை இல்லதானே. இது ஓகே சார். கடைசி கிளாஸ்லயே தேவை இல்லையாண்டு சொன்னவா போன கிழமை தான் 10 தரம் 45 நிமிஷம். அப்ப 10வது தரம் சொன்னா உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணுமெண்டா ஒரு கிழமை இந்த கிழமை உங்களுக்கு போனஸ் அண்டா அப்படி ஒண்ணுமே எனக்கு இதானே போய் நோ ஒன்றும் இல்லத்தான். ஆனால் இப்போ ஓகே தானே? என்ன நோவும் இருந்தா உங்களுக்கு? கொஞ்சம் அடித்தொண்ட இடடியா நொந்து ஒன்றும் இருந்தது. ஓகே. இப்போ அவர் செய்த மசாஜோட சரி. ஆனால் அந்த மசாஜுக்கு அப்பால அந்த மூச்சு பயிற்சியும் தண்டும் நல்ல ஒரு இதை தந்து இருக்குது. மூச்சு பயிற்சி நல்லா அந்த மூச்சு அந்த வண்டியை உள்ளுக்கு இழுத்து வெளியில விட்ட அந்த மூச்சு தான். வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இதுல இருந்து இப்படி வருவா. ஆனா அவ காட்டினவா இந்த நரம்பு வந்து அந்த தொண்டையை இருக்கினா. அப்ப என்ன 9வது தடவை தொட்டு பார்த்தா எல்லாம் ஓகே. நல்லது. அது அந்த குளிர் மற்றது இந்த காத்தின் அடைப்பு பிளைட்டில் போன இதுகள் எல்லாம் சேர்த்து ஒரு இதா தாக்கமா போச்சு. அப்ப நாங்க போவோம். ஆரம்பித்துக் கொள்ளுங்க. வணக்கம். கவி விதை கதை சொல்லிச்சனது. ஆம், இப்பொழுது நாங்கள் இன்றைய கவிதை வந்து அறிவின் விருட்சம் என்று, அதாவது வந்து நேற்று உலக புத்தக திருநாள், அதனை ஒட்டிய ஒரு அழகான தலைப்பு இன்றைக்கு உங்களுக்கு மலர்கின்றது. அறிவின் விருட்சம். அந்த நூல்கள், அந்த நூல்களை பற்றின ஒரு திரட்டு என்றே சொல்லலாம். ஒரு தேட்டம் உங்களுக்கு வரப்போகிறது. ஆகவே கேட்டு மகிழுங்கள் என்று எல்லோரையும் கேட்டு தலைப்பை தந்த உங்களுக்கும் நன்றி. அறிவின் விருட்சம் எப்படி வருகின்றது என்று பார்ப்போம். பேருந்து காலையோ நேற்று பேருந்து யோசிச்சேன் அறிவின் சுரங்கம் என்று தந்திருக்கலாமே என்று. இல்ல விருட்சம் தான் சரியா வரும். விருட்சம் தான் சரி. என்ன ஓடிவா அப்படியும் வருது. பறந்துதான்றது ஒரு அறிவு தானே அது காரணம். ஆமா ஆமா. சுரங்கம் வேண்டா தோண்ட தோண்ட வர்றது. அதுவும் சரி. அறிவு தேடல நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம். அறிவு சுரங்கம் கவிதை நேரம் 1997. அறிவின் விருட்சம். அறிவில் வளர்வது கல்வி, அறியாமை அகற்றுவது கல்வி. அறிஞர்கள் பாதை காட்டுவர், நடந்து செல்ல வேண்டி மாணவர். நூல்கள் பல கருத்து சொல்லும், படைத்து கடைப்பிடிப்போர் பலர். அக்கறை ஆவலோடு கற்கும்போது ஏற்ற மீணியாக உயரும். மின்மினி பறக்க ஒளிதரும், கல்வி பதவியில் பிரகாசம் பெறும். விழும்போது வாழ முயற்சி பெருமை, சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி. கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி. கல்வி அறிவை விருட்சமாக்குவது வள்ளல் ஆசிரியர் மணிகளே. நன்றி, வணக்கம். அதே சார், வள்ளல் ஆசிரியர் மணிகளே என்று இதா சொல்ல வேணும். மகிழ்ச்சியா இருந்து குறைஞ்சிட்டது சத்தம். சரி, ஏ நடேசன் அவர்கள் 1997வது கவிதையினூடாக வந்திருக்கின்றார். ஆம், அறிவின் விருட்சம். முதலில் அந்த நூல் வந்து ஒரு பெருமைக்குரிய ஒன்று. அதாவது வாழ்க்கையிலே ஒரு மனிதன் படித்து உயர ஏணியாக இருப்பவை நூல்கள் தான். அந்த நூல்களின் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. அது நான் அதுல டேட்டை சொல்லணும் வந்துட்டு மறந்துட்டேனோ தெரியா. 1995ஆம் ஆண்டு முதலாக இங்கிலாந்து நாட்டில் தான் அது அந்த பதிப்புரிமையும், அதே நேரம் அங்கதான் முதலாக
இந்த நாளை கொண்டாடப்பட்டது அங்க யுனெஸ்கோவால நிறுவப்பட்டது. அடுத்தது இத்தாலியில தான் அதன் எண்ணம் முளைத்ததான். அந்த இத்தாலி கட்னோ என்ற இடத்துல இருந்தால் இப்படி ஒன்று செய்யலாமே என்ற ஒரு எண்ணம் முகழ்த்தது எங்கேயோ, ஆரம்பிச்சது எங்கேயோ, நடந்தது எங்கேயோ, அப்படி இருந்தது இந்த நூல். நிச்சயம் வாழ்க்கையில் பெரும் பகுதி தோளில் நாங்கள் சுமந்த புத்தகங்களால் இன்று இவ்வளவு அறிவை பெற்றிருக்கிறோம் என்பது இன்னும் அறிவை பெறுவதற்காகவே நூல்களை நாங்கள் தேட வேண்டும். அந்த வகையில் ஜியா நடேசன் அவர்கள் அறிவில் வளர்வது கல்வியாம். அந்த அறிவில் வளர்ற கல்விக்கு, அறியாமை அகற்ற கல்விக்கு, அறிஞர்கள் காட்டுற பாதைக்கு கூட எங்களுக்கு தேவையானது நூல்களாக இருந்தது. மாணவர்கள் நூல்களின் கருத்துப்படி, அவர்களுடைய எண்ணப்படி அந்த பாடத்தை கற்பார்கள். அதே நேரம் படித்து கடைப்பிடிப்போர் பலர் அக்கறை ஆவலோடு கற்கும் போது ஏற்றம் அணியாக உயரும். படித்து உயர்ந்தவர்கள் தான் இன்று பாரிய நல்ல பொறுப்புகளில இருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒன்றுதான். ஆகவே அந்த படிக்கிற கல்வி எங்களுக்கு நிறைய அறிவை தந்திருக்கின்றது. மின்மினி பறக்க ஒளி தரும், கல்வி பதவியில் பிரகாசம் பெறும். அதாவது பட்டாம்பூச்சிகள், மின்மினி பூச்சிகள் ஒரு வெளிச்சத்தை தரும். அதுபோல அறிவும் ஒளியாக எங்களுக்குள்ள பிரகாசிக்க வேண்டும் என்பது உண்மையான ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் விழும்போது எழ முயற்சி செய்வான். அந்த எழுகை எப்படி வருமெண்டா, ஒரு பரீட்சையில விழுந்து விட்டோம், அதாவது குறைந்து விட்டோம், ஆனா மீண்டும் எழ வேணும் என்ற வரைக்குள்ள நாங்கள் கல்வியால தான் உயர்கின்றோம். அப்படியான ஒரு கல்வியை சொல்லுவார்கள், வெள்ளத்தால் அணையாது வேந்தனால் கொள்ளாது, கொள்ளத்தான் ஒருவரால முடியாது, கொடுத்தாலும் நிறைவு ஒழிய மாட்டாதது. அப்படியான கல்வி கொடுக்க கொடுக்க குறையாமல் இருக்கும் என்பதையும் நாங்கள் கல்வியை பற்றி படிக்க பார்க்கிறோம். அப்படியான கல்வி அறிவை விருட்சமாக்கும் ஒரு வள்ளல் ஆசிரிய மணிகளுக்கு இருக்கிறது. ஆனா கல்வியை விருட்சமாக அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதும் அந்த ஆசிரியர்கள் தான். ஆகவே அறிவின் விருட்சம் கல்வி, அதை அறிவில வளர்வது என்பதை அழகாகவே அவருடைய கவிதை அறிவு அறியாமையை காட்டுவது. அதே நேரம் அறியாமையை எங்களுக்கு நீக்குவதும் நூல்கள் தான், கல்விதான். அந்த கல்வியை நாங்கள் பெறுவதற்கு புத்தகங்களை, நூல்களை தேட வேண்டும். அப்படி இந்த நூல் தினத்துல அவரும் அழகாக தனது கல்வி கூடுதலாக அறிவில் வளர்வது கல்வி என்று தொடங்கி முடித்திருக்கிறார். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள் யா நடேசன். உங்களுக்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து வருகின்றார் நகுலா சிவநாதன் அவர்கள். வணக்கம். இதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன். அறிவின் விருட்சம். படிக்க படிக்க பழக்கந்தரும், படித்து முடிக்க ஞானம் வரும். படிக்க படிக்க பழக்கந்தரும், படித்து முடிக்க ஞானம் வரும். முடிக்க முடியா மூலவேர் முனைப்பாய் தருமே அறிவின் சுரங்கம். முடிக்க முடியா மூலவேர் முனைப்பாய் தருமே அறிவின் சுரங்கம். கல்வி கடலை திறக்கும் நூல் கனிந்து பேச முனையும். கல்வி கடலை திறக்கும் நூல் கனிந்து பேச முனையும். குனிந்து படிக்க குவியும் மேன்மை, நிமிர்ந்து எழுவோம் நிசமாய் உண்மை. நிமிர்ந்து எழுவோம் நிசமாய் உண்மை. அறிவின் விருட்சம் ஆலமரமே, அறிவின் விருட்சம் ஆலமரமே, அணையா விளக்கு சோதிமயம், அணையா விளக்கு சோதிமயம். குறிப்பும் கொடுக்கும் கூடி வாழும், நெறியாய் வாழ்வுக்கு நிறைவாய் தரும். குறிப்பும் கொடுக்கும் கூடி வாழும், நெறியாய் வாழ்வுக்கு தருமே கல்வி. தாள்கள் கொடுக்கும் தனிச்சுகம் கண்டீரோ, தாள்கள் கொடுக்கும் தனிச்சுகம் கண்டீரோ, நூல்கள் கொடுக்கும் நுண்ணறிவு பெட்டகமே, நூல்கள் கொடுக்கும் நுண்ணறிவு பெட்டகமே. தோள்கள் வலிக்கும் சுமக்கும் முதுகும், நாட்கள் செல்க நன்மை நமக்கே. தோள்கள் வலிக்கும் சுமக்கும் முதுகும், நாட்கள் செல்ல நன்மை நமக்கே. அறிவின் விருட்சம் ஆலமரம், அணையா சோதி, அணையா விளக்கு சோதிமயம். நன்றி, வணக்கம். ஆலமரம். அது விருட்சத்துக்கு ஆலமரத்தை எடுத்துருக்குறீங்க போல. ஓகே ஓகே. அப்படி விருட்சமாக வளரும் அறிவு என்றதுக்காக ஒரு உபமானம் தானே. உபமானம். ஆமாம் ஆமாம். சிறப்பு. அதில் என்ன சோதிமயம் இல்லை, அந்த அந்த சொற்கள் அழகாக இருந்தது. சோதி அணிய விளக்கு சோதிமயம், ஜோதி.
மற்றது இன்னொன்று அதுக்குள்ள வந்தது தாள்கள். இப்போ தாள்கள் எல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் குறைஞ்சிட்டது போல தெரியுது. என்ன கணனி தான் வேலை கூட. இப்ப கணனிக்கு வந்துட்டது. அந்த புத்தகங்களை இப்ப நாங்கள் படிக்க அந்த தாளை தொட்டு தொட்டு படிக்க சில புத்தகங்களுக்கு ஆசையா இருக்கும். அதுதான் தாள்கள் கொடுக்கும் தனிச்சுவாங்க. ஏன்னா இப்ப இப்படி இருக்கிறது படுக்கைக்கே எனக்கு புத்தகம் வச்சிருக்கோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கைத்தொலைபேசியும் இருக்கும். தலைமாட்டில கைத்தொலைபேசி வைக்கிறீங்களா? இருந்தாலும் புத்தகங்கள் வாசிக்கிற விதம் கூடத்தான் இருக்கு. இப்ப ட்ரெயின்ல பாத்தீங்கன்னு சொன்னா இளையவர்கள் ஒரு சிலர் என்ன பலர் போனோட இருப்பார்கள். ஆனால் இப்பவும் இளையவர்கள் பக்கத்துல வாசிப்பு தன்மை புத்தகத்தை வாய்த்த பிறகாவையும் தூரத்து பயணம் போய்க்கல ட்ரெயின்ல புத்தகத்தோட போவார். மற்ற ஆண்டுக்கு ஒரு இளையவர் வந்தார் புத்தகத்தோட வந்து வாய்ச்சிட்டு படுத்தவர். அப்படி அவர்கள் பக்கம் புத்தக வாசிப்புகள் இருக்குத்தான். அது உண்மையிலேயே தொடர வேண்டும். குறைவண்டு நாங்களும் சொல்லலாது. புத்தக வாசிப்பு குறைவண்டு சொல்லலாது, கூடிக்கொண்டுதான் போகும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப எனக்கும் அது நல்லா பிடிச்சு கொண்டது. எழுதிக்க ஆசையா இருந்தது எழுத. இந்த அறிவின் ஜோதியாண்டு. மற்றது அதுல நிஜமாய் என்று நாங்க சொல்லுவோம்ல, நிஜமாய் அது வடமொழி சொல்லண்டபடியா நிசமாய் சரியான. நன்றி. சிறப்பான வரிகள். இது வந்து புத்தக விழா, ஒரு புத்தக விழா இங்க நடந்தது. மேல இருக்கு புத்தக விழாண்டு. அது வெட்டுப்பட்டுட்டது. என்னென்றால் அங்கால வேறு ஒருவர் நின்றவர். அப்ப அவர் என்ன அப்படி சொல்லிக்க அந்த கையை காட்டிக்க. அப்ப அந்த இந்த புத்தக விழா டோட்மெண்ட் நடந்தது. அதுல புத்தகத்தோட நிக்கிறேன். புத்தக கண்காட்சி புத்தக கண்காட்சி சிறப்பு. நன்றி நன்றி. வணக்கம். அறிவின் விருட்சம் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்றார். அறிவின் விருட்சம். புத்தகம் வெறும் காகிதமல்ல, புத்தியை தீட்டிடும் ஆயுதம். புத்தகம் வெறும் காகிதமல்ல, புத்தியை தீட்டிடும் ஆயுதம். ஆலமரத் தோப்பின் விருட்சம் அறிவுத்தாகம் தீர்க்கும் வற்றாத நதி. ஆலமரத் தோப்பின் விருட்சம் அறிவுத்தாகம் தீர்க்கும் வற்றாத நதி. இனிமை வாழ்விற்கு இட்டிச் சென்று தனிமையை போக்கிடும் தோழி. இனிமை வாழ்விற்கு இட்டிச் சென்று தனிமையை போக்கிடும் தோழி. புத்தியை தீட்டிடும் புத்தகம் வித்தகமான அறிவு பொக்கிஷம். புத்தியை தீட்டிடும் புத்தகம் வித்தகமான அறிவு பொக்கிஷம். அறிவின் ஆழக்கடல் அறநெறி ஊற்று அறிவுக்குள் எமையேற்றி அழகு பார்க்கும் ராணி. அறிவின் ஆழக்கடல் அறநெறி ஊற்று அறிவுக்குள் எமையேற்றி அழகு பார்க்கும் ராணி. மௌனமே இதன் மொழி வார்த்தையின் கெனதியோ இதன் இடி. மௌனமே இதன் மொழி வார்த்தையின் கெனதியோ இதன் இடி. காலத்தையும் கடந்த ஒளிக்கீட்டு கால வரலாற்றை கட்டியங்கூறும் ஞானி. ஒவ்வொரு பக்கமும் ஒரு உலகம். காலத்தையும் கடந்த ஒளிக்கீட்டு கால வரலாற்றை கட்டியங்கூறும் ஞானி. ஒவ்வொரு பக்கமும் ஒரு உலகம். ஒவ்வொரு பக்கமும் ஒரு உலகம். மாற்றத்தை தூண்டும் மாயக்காரி, ஆற்றலை அதிகரிக்கும் ஆர்வக்காரி. அறிவின் விருட்சம் புத்தகமே. மாற்றத்தை தூண்டும் மாயக்காரி, ஆற்றலை அதிகரிக்கும் ஆர்வக்காரி. அறிவின் விருட்சம் புத்தகமே. அறிவின் விருட்சம் புத்தகமே. நன்றி, வணக்கம். மிக நன்றி ரஜினி. என்ற மிக அழகான வரிகள். அதாவது ஆற்றலை அதிகரிக்கும் ஆர்வக்காரி, அறிவின் விருட்சம் புத்தகமே என்று. அதாவது ஒரு அறிவின் விருட்சமாகவும் எங்களுக்கு எப்போதும் ஒளி தருகின்றது ஒரு நூல். எப்போதுமே நூல்கள் எங்களோட பயணிக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. செட்டியில எடுத்தாலும் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது பேச்சு வேண்ட நான். அதாவது ஏதோ வாசிச்சுட்டு அப்படி வச்சுடுவோம், பேருந்து எடுத்து அடுக்குவோம். அப்ப அப்படி பார்த்தோம்னா ஏன்னா அது ஆர்வத்தை தூண்டும். கிச்சனுக்குள்ள ஒரு வேலை செய்துட்டு அது அடுப்பில கறியை வச்சுட்டாலும் ஓடி வந்து இதை வாசிக்க வேணுமென்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த புத்தகங்கள் வந்து ஒரு மாயக்காரி தான், ஆர்வத்தை தூண்டக்கூடியவ ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த காகிதம், அதாவது முதல் சீனர் கண்டுபிடித்த இந்த காகிதம் வந்து வெறும் புத்தகம், அந்த வெறும் காகிதம் இல்ல. அந்த காகிதம் எழுதுவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. முதலில் பைப்பரஸ் புல்லால் எழுதினவர்கள் அந்த காலம். அப்ப அந்த புத்தகம் வெறும் காகிதம் அல்ல, புத்தியை தீட்டும் ஆயுதம். நல்லா இருக்கு அந்த சொல்லு. ஆயுதம், அதாவது புத்தியை தீட்டக்கூடிய எங்களுக்கு ஒரு கருவியாகத்தான் பயன்படுகிறது. மொழியே ஒரு திறவுகோல். அந்த மொழியை திறவுகோலாக்கி திறந்த அந்த மொழியை நாங்கள் ஆயுதமாக்கி பார்க்கிறோம் என்றால் அது புத்தகங்கள் தான். ஆகவே அந்த புத்தகங்கள் அருமையான அந்த வார்த்தை நன்றாக இருந்தது.
ஆலமர தோப்பின் விருட்சம் அறிவுத்தாகம் தீர்க்கும் வற்றாத நதியாம். அதாவது ஒரு மரங்களின் தோப்பை பார்த்தோம்னா மகிமை தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். அதை சேர்ந்து நடந்து போயிக்க நிழல் தரும் ஒரு நிஜமான ஓவியமாக அது இருக்கும். அதுபோல எங்களுக்கு ஒரு வற்றாத நதி அறிவு. அது வற்றாத எப்பவும் படித்துக் கொண்டே இருக்க வேணும். இனிமே வாழ்விற்கு இட்டு சென்று தனிமையை போக்கிடும் தோழி. இனிமையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்குதுண்டா அந்த வாழ்க்கை எப்படி ஒரு பின்னால வார தனிமையை கூட இந்த புத்தகம் நீக்கிவிடும். காரணம் அதுல மூழ்கி விட்டால் நான் இன்றைக்கு 4:30 எழுப்பினேன். எழுப்பினோடனே எனக்கு இன்னும் நேரம் இருந்தது. ஆனா நித்திர தூக்கம் முடிஞ்சது. ஆனா ஒரு பேப்பர் ஒன்று வந்தது. அந்த பேப்பரை படிக்கணும்னு ஆர்வப்பட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் தான் என்னால் படிக்க முடிந்தது. அந்த 1/2 மணி நேரத்திலேயே நான் நினைச்சு பார்த்தேன் அந்த இவ்வளவுக்கு அறிவுக்கு அவை எங்களுக்கு ஆற்றலை வழிவகுக்கிறாண்டு. அப்படி பார்க்க ஒரு புத்தியை கூறுற ஒரு நூலாகவும் இருக்கும். அது வித்தகமான அறிவை எங்களுக்கு பொக்கிஷமாக தரவல்லது. இந்த அறிவின் ஆழக்கடல் அறநெறி ஊற்று என்று சொன்னீங்கள். அந்த அறிவை நாங்கள் ஆழக்கடலாக, அதாவது ஆழமெண்டா டீபாகண்டா நல்லாக படித்து கொண்டு வரோம். ஒருக்கா படிச்சுட்டு பார்த்தோம்னா மீண்டும் படிக்க வேண்டியது வேற. இவ்வளவு மறக்கிறோம் பாணி. இப்ப நான் நேற்று இந்த நூல் தினத்துக்கு சும்மா ஒரு வீடியோ சில நேரம் எனக்கு விருப்பம் இல்ல செய்வேன் வெளியில போன. அப்ப நான் எனக்குள்ள தேடினேன் இந்த நூலை பற்றி நான் என்ன எல்லாம் படிச்சேன். பெறவே இல்லை அது கன நேரம் வரையில மறந்துடுவான். அதுல மார்ட்டின் லூதர் கிங் சொல்லி இருக்கின்றார், ஒரு துப்பாக்கி தோட்டாவை விட வலிமை வாய்ந்தது நூல் உண்டு. அதாவது புத்தகம் அவ்வளவு வலிமை வாய்ந்ததான் என்ன அப்படி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தது வாணி ஏன் இந்த புத்தக தினத்தை ஏன் இந்த 23 கொண்டாடினார்கள்டா ஷேக்ஸ்பியர் இருக்கிறார் தானே எங்கட கவிதை எழுதுற இந்திய அந்த ஆங்கில கவிதை எழுதுறார். நாவல் ஆசிரியர் வந்து அவர் தான் கெட்டிக்காரர். அவருடைய பிறந்த நாளும் இக்தா என்ற ஒரு இன்னொரு கவிஞர் பிறந்த நாளும் வந்தபடியா அந்த அவர்களுடைய அறிஞர்களுடைய நாளை வச்சுத்தானே அந்த ஏப்ரல் 23 எடுத்ததான் அந்த புத்தகம். அப்ப அது வேற ஒரு இதுல வாசிச்சுதான் நான் அறிஞ்சு கொண்டேன். அப்ப நினைச்சு பாக்கிறோம் அந்த ஒரு அறிவின் இதுக்கு எவ்வளவு ஆழமா படிக்க. அப்ப நிறைய படிக்கிறோம். ஆனா திருப்பி சொல்ல கொஞ்சம் தான் வராது சில நேரம். அது அந்த மைண்டும் வந்து நல்ல அமைதியாக இருந்தா தான் அந்த எண்ணங்கள் உருவாகும். அப்படி பார்க்க இவர் சொன்னார், அந்த அறிவுக்குள் இமையேற்றி அழகு பார்க்கின்ற ராணி மௌனம் இதன் மொழி. வாசிச்சு கொண்டு போயிக்க மௌனம். நீங்க மௌனமாய் வாசிக்கிற நீங்கள் எனக்கு பிளத்து வாசிப்பீங்களோ? எனக்கு பிளத்து வாசிக்கணும். எனக்கும் அப்படி மனதுக்குள்ள நிக்காது. சத்தம் போட்டு வாசிக்கணும். ட்ரெயின்களுக்கு மட்டும்தான் மௌனமா வாசிப்போம். மற்றும்படி வீட்டுல எனக்கு ஒரு மெல்லமா ஒரு ஒன்றுதான் வாசிக்கணும். மௌனமா வாசிச்சா நிக்காது எனக்கு. அப்ப இருந்த படிக்கும் காலத்துல இருந்து எனக்கு அப்படித்தான் வாய் விட்டுக்கு வாசிக்கணும். அது நல்லது. அப்படித்தான் சில அறிஞர்கள் சொல்றார்கள். நீங்க பிளத்து படிக்கும் போது அந்த சத்தங்காதுக்குள்ளால வந்து எங்களுக்கு அறிவித்தார். தனியா இருக்கக்குள்ள சரி ஆக்கள் இருக்கக்குள்ள கஷ்டம்தான். அது வாய்க்கெல்லாம் வாசிக்க வேண்டி வரும். மனதுல நிக்காது எனக்கு. நல்லது. ஆமா. அதே நேரம் இந்த வார்த்தை ஒரு கனதி, அதாவது கனதியான வார்த்தைகள் நல்ல சொற்கள் இவையெல்லாம் கற்கும் போதுதான் எங்களுக்கு பிடித்துக் கொள்ளும். கால வரலாற்றை கட்டியங்கூறும் ஞானி ஒவ்வொரு பக்கமும் ஒரு உலகம். புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் ஏதாவது ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கும். ஆதலால் தான் அவர் மாயக்காரி என்றும் ஆர்வக்காரி என்றும் அந்த அறிவின் விருட்சத்தை அழகாக கொண்டு வந்தார். ஆகவே இந்த நூல்கள் வெறும் காகிதம் இல்லை, புத்தியை தீட்டுற ஆயுதம் என்று நினைத்தால் எங்க கிடைக்குதோ அதை நீங்கள் ஒரு முறை எடுத்து படியுங்கள். சில நேரம் நல்ல ஒரு விடயம் உங்களோட சத்தம் குறைஞ்சு வருது. போன் வருதா? போன்ல இல்ல 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 போன் ஒன்று நான் இதுலதான் செய்யறேன். போக்குல குறைஞ்சு வருது. அப்படியா? ஓகே ஓகே. இதுல ஒரு மேசையை கட்டுறதுக்கு நேற்றில முந்தனா தொடக்கம் எந்த மேசையில இங்க ஒரு கபோர்ட் மாதிரி கட்டுறதுக்கு வந்துகிறாங்க. இதனால எனக்கு நான் அதுக்கு கீழாலதான் நிக்கிறேன். இப்ப இந்த மேசை அது கீழே தான் இருக்கிறேன். கம்ப்யூட்டர்ல 2 பக்கம் என்ன லாட்சிகள் கூட்டுறதுக்காக வச்சுக்கிடாக்கு விவேக கீழே இருந்து கூட்டுற கஷ்டம் மட்டும் மேல மகனும் மகளுமே செய்திருக்கிறேன். நேற்றில முந்தின 20 லட்சம் கிடாக்கு இன்னும் முடிக்கல அவைக்கு. அப்ப அதனால எனக்கு அப்படி இந்த சத்தம் இதுக்குள்ளால அளவாயுதோ தெரியல. சரியா வந்துட்டு பிறகு குறையுது. இப்ப சரியா? இப்ப சரியா? ஓகே. இல்ல நான் இதுல லேப்டாப்ல தானே இருக்கிறேன்.
ஆம், அந்த மாற்றத்தை தூண்டுகிற மாயக்காரியும் ஆற்றலை அதிகரிக்கிற ஆர்வக்காரியும் ஆக இருக்கிற அந்த நூலை பற்றி அழகாகவே அந்த அறிவின் விருட்சம் என்று அற்புதமாக சொன்னார் ரஜினியந்தன். வாழ்த்துக்கள் ரஜினியந்தன், பாராட்டுகள். அடுத்து வாணி. இனிய கவி வணக்கத்துடன் நெதர்லாந்தில் இருந்த ஜெம் தங்கராஜன் வியாழன் கவி நேரத்துக்காக கவி இலக்கம் 770 அறிவின் விருட்சம். அறிவுக்கு இது ஒரு விருந்து, அறியாமையை நீக்கிடும் அருமருந்து, புத்தியை எட்ட வைக்கும் பெட்டகம், வாழ்க்கைக்கு கிடைத்த பொக்கிஷம். வாசித்தால் அறிவும் விருட்சம், நேரிய சிந்தனை சுரக்கும். நேசி அறிவார்ந்த புத்தகத்தை, சுவாசி அதிலுள்ள தத்துவத்தை. கருத்துக்களை சுமந்த தாள்கள், உருவாக்கும் ஆக்கத்தின் நூல்கள். படித்தல் என்கின்ற பழக்கம் கொண்டாலே ஏன் இங்கு கலக்கம்? கற்றோர் அடைந்திடும் சொத்து, கற்பனை விருட்சத்தின் வித்து. ஆளுமையின் அதிகரிக்கும் ஆழம், புத்தக புழுவானால் அனுபவம் நீளும். தேட தேட ஞானம் உருகும், புரட்ட புரட்ட அறிவும் பெருகும். பருக பருக தேனாக இனிக்கும், வார்த்தைகள் சுவை போலில்லை முக்கனிக்கும். சித்தம் அனுதினமாய் சீரடைந்தது, இத்தரை வாழ்வும் பேரடைந்தது. புத்தகம் என்பது புத்தரை போல் வித்தகனாக்கிடும் உயிர்ப்புள்ள நூல். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அதாவது அறிவின் விருட்சம் என்று அறிவுக்கு இது ஒரு விருந்து என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். இறுதியில் புத்தகம் என்பது புத்தரை போல் வித்தனாக்கி விடும் உயிர்ப்புள்ள நூல். புத்தகம் என்பது இன்னொரு சொல்லு நூலாக இருக்கின்றது. ஆகவே அது புத்தரை போல் எங்களுக்கு விதிக்கக்கூடிய, அதாவது அறிவை விதிக்கக்கூடிய ஒரு வித்தகனாக இருக்கிறது என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றீர்கள். புத்தியை எட்ட வைக்கும் பெட்டகம், வாழ்க்கைக்கு கிடைத்த பொக்கிஷம். வாழ்க்கையில எல்லோருமே புத்தகத்தை தூக்குவார்கள். அதாவது 6 வயசுலேயே தூக்கின புத்தகம், அல்லது 4 வயசு 5 வயசுல தூக்கின புத்தகம். நீங்கள் இறுதியில் உங்களோட பாடசாலை கல்வியையோ பல்கலைக்கழக கல்வியோ முடிக்க அந்த புத்தகம். ஆனால் ஒரு ஆசிரியர் 6 வயதுல தூக்கின புத்தகம் இப்பவுமே தூக்கி கொண்டிருப்போம். அதாவது அந்த வேலையை பொறுத்ததும் உங்களோட தொழிலை பொறுத்ததுமாக அது இருக்கும். ஆனா நிச்சயம் நான் ஒரு முறை அதை யோசித்தேன். எப்படி என்றா, நான் நினைக்கிறேன் பாடசாலையை 6 வயசுலதான் நாங்க சென்ற. நாங்கள் அதுக்கு முதல் நேசரியில பிரித்தான புத்தகங்கள் காரி கொண்டு போறீங்க, அங்கேயே இருக்கிறது. நேசரியும் படிச்சதா இல்லை, அது மண்ணில தான் எழுதி படிச்ச நாங்கள். நாங்கள் நேசரி இல்ல, நேசரிக்கு போயில. நாங்கள் இல்ல நேசரி போகல. போனீங்களா? நேசரி ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அப்படித்தான் வந்தது தவிர. ஆமா, 1ஆம் வகுப்பு தானே. நான் எங்கட இடத்துல அப்ப இல்லன்னு நினைக்கிறேன். நான் நேசரி அதுவும் மண்ணில தான், முதல்ல மண்ணில தான் அவனை எழுதி பழகிறது. மண்ணில பேருந்து சிலேட்டு வந்தது. அந்த மண்ணில எழுதிக்க உண்மையா அந்த கை தேய 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 அந்த ஆனா 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 இல்லாம அந்த மனதுல பதிஞ்சது. எங்களுக்கு ரேயில வச்சிருப்பினோம் அந்த மண்ணை எடுத்து மண்ணை. அப்ப அதுல இருந்து நாங்கள் வகுப்பறையில் எடுக்கிறது. இந்த வெளியால கொண்டு கொஞ்ச நேரம் வெளியால விடுவினோம். 9 தொடக்கம் 10க்கு அதுக்குள்ள கீழே மண்ணுக்குள்ள இருந்து எழுதின காலமும் இருக்கு. அப்ப அந்த முதல் எழுத்து பழகிக்க மட்டும்தான். பிறகு எங்களுக்கு தேவை வரையில. ஆனபடியால் அந்த புத்தியை எட்ட வைக்கும் ஒரு பொக்கிஷமாம் வாழ்க்கைக்கு கிடைத்த பொக்கிஷம் அந்த நூலாக அவர் எங்களுக்கு சரியா அந்த விருட்சம்ன்றது நீங்க சொன்னதும் உண்மையில் ஆலமரத்துக்கு கீழே தான், ஆலமர விருட்சத்துக்கு கீழே தான் நாங்கள் முதல்ல பழகினது அந்த மண்ணில் எழுதி. ஆனால் அவன் பெரிய ஆலமரம் நல்ல நிறைய இதெல்லாம் விட்டு இருந்தது. அது ஒரு சந்தோஷம் அந்த மரங்களுக்கு. எங்களுக்கு அசம்பிளி நடக்கிறது மரம் பெரிய ஒரு வட்டமா கட்டி இருக்கிறேன். அரச மரமும் ஆலமரமும். அதான் ரெண்டும் தான். ஆனா ஆலமரம் தான் கூட இருக்குது. அரச மரம் புத்தற்ற இதுக்காகவோ தெரியல. இல்ல இங்க பெரிய அரசை முன்னுக்கு எங்கட ஸ்கூல்ல உங்களுக்கு இருக்கு. பிறகு பெரிய ஆலமரம், பிறகு அலரி மரங்கள் வேலியை சுத்தி அப்படித்தான் இருந்தது. நான் கடந்த வருஷம் ஒலுமடுல உள்ள பாடசாலைக்கு, அது மெதடிஸ்ட் மிஸ்டன் பாடசாலை என்ற ஒரு பாடசாலைக்கு சென்றிருந்தேன். அங்க அந்த மரத்துல நானும் அந்த குழந்தைகளை கொண்டே வச்சு அந்த ஆசிரியர் கற்பிக்கிறார். நானும் அந்த நூலை அவர்களுக்கும் படிப்பிச்சிருந்தேன். என்னென்றால்
நல்ல ஒரு ஆசையா இருக்கும். அந்த வெயில் நேரம் மரத்துக்கு கீழே இருந்து படிக்க ஒரு மாபெரும் ஒரு சக்தி எங்களுக்கு கிடைக்கிற போல இருக்கும். அதனால அந்த மரத்துக்கும் எங்களோட கல்விக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ன. ஆமாம் ஆமாம் கட்டாயம் இருக்கு விருட்சங்கள் இருக்கலாம். வாசித்தால் அறிவு விருட்சம், நேரிய சிந்தனை சுரக்கும். நிச்சயம். அதாவது வாசிக்க வாசிக்க எங்களுக்கு புதிய சிந்தனையும் பிறக்கும். நேசி அறிவார்ந்த புத்தகத்தை, சுவாசி அதில் உள்ள தத்துவத்தை. அதாவது நூல்களை வாசியுங்கள், வாசிப்பை நேசியுங்கள் என்று சொல்லுவினோம். அப்ப எங்களை அதை சுவாசிக்க வேணுமென்றா எங்களை மூச்சோடு அந்த நூல் இருக்க வேணுமென்றதுதான் அதன் கருத்தாக இருக்கிறது. அதே நேரம் கருத்துக்கள் சுமந்த தாள்கள் உருவாக்கும் ஆக்கத்தின் நூல்கள். அதாவது ஒவ்வொரு தாள்களும் நூல்களில உருவாக்கப்படும் போது அதை படி என்ற பழக்கமும் எங்களுக்கு வந்ததோ தெரியவில்லை. ஏன்னா படி ஏறுறபடி நீ படித்தால் முன்னேறுவானும் வரும். ஆனா புத்தகத்தை படி, அது உனக்கு வாழ்க்கையின் நல்ல படியாகும் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த படித்தல் என்கிற பழக்கம் கொண்டாலே ஏன் இங்கு கலக்கம். ஆகவே படி என்பதை சொல்லுகின்றார். கற்றோர் அடைந்திடும் சொத்து கற்பனையின் விருட்சத்தின் விதம். அதாவது படித்தவர்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு சொத்து காத்திருக்கும். எப்படி நாங்கள் சொத்து அதை உழைக்கிறதுக்கு கல்வி ஒரு மூலதனமாக இருக்கிறது. அதே நேரம் இப்ப ஆய்வு செய்கிறார்களுக்கு கற்பனை சக்தி வேணும். அந்த கற்பனை சக்தியை கொடுப்பதும் புத்தக வாசிப்பு தான். ஆதலால் ஆளுமை அதிகரிக்கும், ஆழம் அதிகரிக்கும். அதே நேரம் அனுபவமும் அதற்குள் வந்து சேரும் என்பதை மறக்க முடியாத உண்மை. அதே மாதிரி புத்தக புழுவால் அனுபவம் நிகழும். அதாவது புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கிறவர்கள புத்தக புழு என்று சொல்லுவார்கள். பூச்சிங்க சொல்லுவீங்க. புத்தக பூச்சி. ஆமா, அது புழு. புத்தக புழுன்னு சொல்றவே இவர் புழு அண்டு போட்டிருக்கிறார். ஆமா. அடுத்தது புத்தக பூச்சின்னு தான் கூட பேசுறாங்கல்ல என்ன சொல்லிக்க பாடசாலைகள். தேட தேட ஞானம் உருவும், புரட்ட அறிவு பெறுக. நிச்சயம். அதாவது தேட தேட ஒரு ஞானம் எங்களுக்குள்ள வரும். அதுபோல ஒவ்வொரு தாள்களையும் ஒவ்வொரு அறிவையும் புரட்டி பார்க்க எங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு வாரிய பேரொழியா அறிவு எங்களுக்கு பெறும். அடுத்தது பருக தேனாயினிக்கும் வார்த்தை சுவை போல் இல்லை. அதாவது வார்த்தைகள் சுவை போல் இல்லை முக்கணிக்கும். சரி, தேன் எவ்வளவு இனிக்குதோ அதுபோல முக்கணிகளும் எங்களுக்கு இனிப்பு தரும். ஆனால் வார்த்தைகள் சுவை போல் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அதாவது வார்த்தைகளில நாங்கள் வண்ண வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுவோம், நல்ல சுவையான வார்த்தைகள். அது முக்கணிக்குள்ள மாதிரி இங்கேயும் நாங்கள் தேடி எடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசிக்கொள்வது மனதுக்கு மகிழ்வாக இருக்கும் என்பதை அழகாக சொன்னார். அதே நேரம் வாழ்க்கை வந்தது இந்த திரையில தான். அதாவது இத்திரையில் தான் எங்களோட வாழ்க்கை. அது புத்தரை போல் புத்தகம் போல் புத்தரை போல் ஒரு வித்தகன் ஆக்கிடும் ஒரு வளர்ச்சி வந்து இந்த நூலுக்கு இருக்கிறபடியா தான் அவர் சொன்னார். சித்தமே ஆனாலும் சிவமயம். அந்த சித்தமே அனுதினமாய் சீரடைந்து நூலாக அந்த சித்தம் அறிவு அந்த விருட்சம் வருகிறது என்பதை அழகாக சொல்லியிருக்கிறாராம். அருமையான கருத்துக்கள், அற்புதமான கவிதை. உங்களுக்கு பாராட்டுக்கள். நன்றி ராணி சம்பந்தர் அவர்கள். தொடர்ந்து இப்போ வருபவர் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம். வாணிமோகனுக்கும் அதிபர் மோகனுக்கும் மிகவும் இனிதாக கவிவரிதனை அழகுபடுத்தி ஊக்குவிக்கும் ரா விஜயகோரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு ஆக்கம் 388 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. அறிவின் விருட்சம், விதையின் விருட்சம் என்றும் வாழ்வின் வெளிச்சம் என்றும் பாதையின் உச்சம் புத்தகமே. பூத்ததே மனதிலோ இனிமை, சேர்த்ததே அன்றைய பழமை, போர்த்ததே ஆற்றல் அறிவில். புத்தகத்தை படியுங்கோ என்று பெற்றோர் உரைத்து உடைமை, பொருளில் படைத்த புதுமை. நேரம் போவது தெரியாது, கரமணைத்த இனிய காதலனாகி உரமிட்டு ஊக்க உரிமையில் புத்தியை அடித்து கூறாக்கிய சுத்தியலே என்றென்றும் புத்தகமானதே. பக்தியாய் தொழுது வணங்கும் அறிவின் விருட்சமே. நன்றி, வணக்கம். ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. ராணி சம்பந்தர், அதாவது புத்தகம் முதலில் வந்தது புத்தகம்தான். அந்த புத்தகம் மருவித்தான் புத்தகமாக வந்தது என்பது உண்மையான ஒன்று. அதான் புத்தகத்தை படிங்க. பழைய ஆக்கள் சொல்லுவீங்க என்ன வாணி, புத்தகம் தூக்கேலியோ பாட்டி எனக்கு இப்ப புத்தகம் சொல்ற குறைவுதான். ஆமா, விதையின் விருட்சம் என்று சொன்ன நிச்சயம் ஒரு பயிருக்கு இடப்படுகின்ற விதை போன்றதுதான் நூல்.
ஆகவே விதைன்ற விருட்சம் என்றும் அந்த வாழ்வின்ற வெளிச்சம் என்றும், அதாவது விருட்சம் எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது என்பது உண்மையான ஒன்றுதான். அதே நேரம் பாதையின் உச்சம் புத்தகமே, அது ஒரு வழிகாட்டியாக நூல்கள் இருக்கின்றன. சில நேரம் நூல்கள் பாலமாகவும் எங்களுக்கு இருக்கின்றன. 2 பக்க தீர்வையும் தரக்கூடிய ஒரு பாலமாகவும் இந்த விருட்சம் இருக்கும். ஆகவே விதையின் விருட்சம் என்றது உண்மையான ஒன்றுதான். அடுத்தது இனிமை, அதாவது புத்தகம் மனதில நாங்கள் வாசிக்கும் போது ஒரு இனிமை வருகிறது. அதே நேரம் பழமையையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கு. இப்ப நன்னூலை எடுத்து பார்த்தோம்னா, அந்த நன்னூல் தொல்காப்பியத்துக்கு பிறகு வந்த நூலாக இருக்கின்றது. ஆனால் தொல்காப்பியத்துல பல பகுதி அழிந்து விட்டது. ஆனா அதற்கு பின்னால உள்ள நன்னூல்ல இருந்துதான் இலக்கணங்களை எடுக்கக்கூடியதா இருந்தது. அப்ப அப்படி பார்க்க பின்னால வந்த அறிவுகள், அதாவது பழமையில இருந்து புதுமையை பெற்று வர்ற அறிவுகள் கூட மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க சொன்னீங்கள் சேர்த்த அன்றைய பழமை போத்தே ஆற்றல் அறிவில். எப்படியோ பழமையில இருந்து தான் புதுமை கண்டுபிடிக்கிறார்கள் வாணி. அதாவது பறவையை கண்டான் விமானம் படைத்தான். எப்படி அந்த பறவை எப்படி வியங்குதன்றதை கண்ட உடனேதான் விமானம் படைச்சிருக்கிற. அப்படி ஒன்றிலிருந்து ஒன்று படிமுறை வளர்ச்சியாக வந்துதான் இன்றைக்கு நவீனத்தின் தொழில்நுட்பம் வந்திருக்கின்றது. பூக்கள் எப்படி விரிகின்றன என்றதை பார்த்து கொண்டிருந்து இப்ப செயற்கையாகவே AI தொடக்கம் பூக்கள் விரியுது அப்படியே கொண்டு வருகிறோம். அப்ப எப்படி? ஆமாம், இயற்கையை பார்த்துதான் செயற்கையாக உருவாக்குறான். அவர் சொல்றார், புத்தகத்தை படியுங்கோ என பெற்றோர் உரைத்த நடையில் பெற்ற பொருள் படைத்த புதுமையாம். அதுல படிச்சபடியால் எங்களுக்கு புதுமை கிடைத்தது. அந்த புத்தகத்தை படிச்சபடியால். அடுத்தது வாசிக்கும் போது நேரம் போகிறது தெரியவில்லை. முந்தி நாங்கள் அடுக்கையில ஒளிச்சொலிச்சுத்தான் கதை புத்தகம் வாசிப்போம். வாசிச்சாலும் அடி நடக்கும் வீட்டுல. அடி நடக்கும். கதை புத்தகம் கதை புத்தகம், அந்த குங்குமம், நிறைய புத்தகங்கள் வந்து சின்ன புத்தகம் அம்புலி மாமா, மற்றது நான் ராணி பெரிய புத்தகம் அது வரும். அப்ப அது வாசிச்சாலும் அங்க ஒளிச்சொலித்தான் வாசிக்கிறது. இதை விட்டு போட்டு புத்தக படிப்பு படிக்கும், பள்ளிக்கூட படிப்புன்னு சொல்லி. உண்மையில அதெல்லாம் பிள்ளையான வேலை இல்ல. இப்ப வாங்க விசார் அப்படி எல்லாம் செய்தது இல்ல, அது பிள்ளை, அது பிள்ளை. இரண்டாவது வாசிப்பு என்ன, ஒரு மனிதன் வாசிப்பு முழுமையான மாதிரி. அப்ப அடி வாங்கித்தான் ஒழிச்சுதான் படிக்கிற கதை புத்தகம்னா ஒழிச்சுதான் படிக்கிறது. ஆமா, ஒழிக்காம எங்களுக்கு தந்திருந்தா இன்னும் நிறைய கற்று இருப்போம். என்ன நான் நினைச்சேன், ஒழிக்காம எங்களுக்கு தந்திருந்தா இன்னும் நிறைய நாங்கள் கற்றிருப்போம். அது ஏன்னா ஒளிச்சொலிச்சு படிச்சுதான் நாங்கள் சில விடயத்தை அறிஞ்சு. உண்மை இதெல்லாம் ஒரு அறியாமை இந்த தன்மை செய்திருக்கிறார்கள் என்ன பெற்றோர். அதான் அதை படிச்சா நாங்க கட்டு போயிடுவோம். இப்ப சொல்லுவார்கள் சிலர், பிள்ளைக்கு இப்போ இனி இப்போ ஓலெவல் நடக்க போகுது, வார மாதம் எல்லாருக்கும் ஓலெவல் ஏலெவல் எல்லா எக்ஸாம்ஸும் முடிய அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு இருக்க போகுது, ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் வேலைக்கு போகலாம் வடிவா. சில பெற்றோர் விட மாட்டார்கள். ஏன்னா வேலைக்கு போனால் பிள்ளைக்கு காசு ஆசை வந்துடும், அப்புறம் அடுத்த படிப்புக்கு போகாதுண்டு. அதுபோல தான் இதுவும் என்னன்னு சொன்னால், இவர் இதை படித்தாருண்டா அங்கே புத்தக படிப்பில் கோட்டை விட்டுருவாருண்டு தடுத்து நிறுத்தி. அதெல்லாம் உண்மையில் அது பிள்ளையான விஷயம், சரியான பிள்ளை. இப்ப செய்யக்கூடாது. ஆனா இப்பவும் சில பேர் படிக்காம ஏதாவது இன்டர்நெட்டை பார்க்குதோ பிள்ளை தானே உடனே போய் தடுக்கினான், புத்தாத்தையோடு. ஆனா அது பிள்ளைவானே. நானும் முந்தி எங்களோட மகனை சின்ன நிலை சரியா பெருசா சொல்லையில வேற கொஞ்சம் விளையாட்டு தானே பந்தோட இருப்பேன், படிக்கண்டா. அதுவும் சில நேரம் பிள்ளை மாதிரி எனக்கு தெரிஞ்ச பின்னால உணர்ந்தனா, அம்மா எந்த நேரம் படிக்க சொல்லுவேன், அனுப்புறாங்க ஓகேயோ, எல்லா நேரம் சொல்லையில ஆனா கூட விளையாடுறான்னு சொல்லுவேன். அப்ப அந்த காலங்களை அப்படியே விடலாம். அவையெல்லாவே தாங்களாயும் உணர்ந்து செய்யக்கூடிய சின்ன வயதுல கொஞ்சம் தடுக்கத்தான். சில பிள்ளைகளுக்கு அது சரி, சில பிள்ளைகள் இதை சாட்டோடு சாட்டா அப்படி அதோட ஊடுற பிள்ளைகளும் இருக்கு கேம்ஸ். இப்போ அதை கொஞ்சம் அவர்கள் தான் யோசிச்சு செய்ய வேணும். ஆனால் படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் படிக்கலாம் என்றால் களவையும் கற்று மற என்று சொல்லினோம். அறிவையும் நீங்கள் நிறைய படிச்சாதான் எங்களுக்கு தெரியும், அல்லாடி தெரியாது. இப்ப எனக்கு இங்க வந்த சில ஜெர்மன் மொழி நான் அங்க கற்று வரையில. அப்ப நான் என்ன செய்தேன், பிறகு கொஞ்ச காலம் ஜெர்மன் கற்றேன். கற்ற மொழியும் பெரிய வாழ்க்கைக்கு ஃபுல்லா எங்களுக்கு தேவையானதா வரையில காணாது. அப்ப பேருந்து திருமணமாகி பிள்ளை பிறக்க வர பேருந்து நான் டாக்டர்கிட்ட வீட்டுல இருக்கிற அங்க எங்களோட கிளினிக்ல புக்ஸ்கள் இருக்குன்னு எப்படி குழந்தைய வளர்க்குறாண்டது. அப்ப நான் எக்ஸைட்டிங்கா போயிருக்க
ஒவ்வொரு புத்தகத்தையும் வாசிப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அப்ப இந்த கைத்தொலைபேசியும் இல்லை ஆரம்பங்கள்ல, டிரான்ஸ்லேஷன் ஒன்றும் தெரியாது. அப்ப கொஞ்சம் எடுத்து பார்த்து அதன்படிதான் நான் இவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தது. அது படத்தோட போட்டபடியால் தெரியுது. இந்த பகுதிகள் வாங்க சொல்லி அப்போ ஒரு 4 மாதம் 4 மாத சாப்பாடை போய் பார்ப்பேன். 3 மாதம் 3 மாதம் அப்படி நாங்கள் தேடினாங்கள் அந்த மொழி தெரியாட்டியும் அதை வாசிச்சு பிறகு இதுதான் என்பதை பின்னால உணரேக்கா, ஓ அப்ப இதுதான் நாங்கள் இன்னும் படிச்சிருக்கலாம் என்றதை பேருந்து தெரிஞ்சது. அது மாதிரி அந்த சில பேர் சொல்லினோம் அதுகள் எல்லாம் தேவையில்லை, இது படிக்க தேவையில்லை. நான் எல்லாத்தையும் கற்றிருக்கிற நல்ல என்று சொல்றேன். இப்ப உண்மை அதனுடைய பிள்ளைகள் கட்டாம நாங்கள் எல்லாத்தையும் படிக்க விட வேணும். நான் ஒன்றும் தடுக்கிறேன். இது அவை வாசிக்க வேண்டாலும் அவைக்கு அறிவு கண்டு விட்டுடும். கொஞ்சம் கவனமும் இருக்கத்தான் வேணும் என்பது உண்மை. இவர் அழகாக சொல்லி இருக்கின்றார், அந்த நேரம் போவது தெரியாது வாசிப்பு, கரமணைத்த இனிய காதலனாகி உரமிட்டு ஊக்கமூட்டு உரிமைதான். புத்தகமே ஒரு நட்பின் அதாவது புத்தகம் ஒரு நண்பன், ஒரு தோழன், ஒரு காதலன் அப்படின்னு நாங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது புத்தியை அடித்து கூறாக்கியதே சுத்தியல் எனும் புத்தகமானது. ஆமா, அடித்து என்ற வரைகளை நாங்க படித்து நன்றாக படித்து ஒரு சுத்தியல் போல் கூறான ஒரு அறிவை பெறுவதற்கும் எங்களுக்கு புத்தகம் உதவுகின்றது. அதனால் பக்தியை தொழுது வணங்கும் அறிவின் விருட்சம். பக்தி அதாவது சமய நூல்கள் கூட எங்களுக்கு பக்தியை தரக்கூடிய நூல்களாகவும் இருக்கின்றன. அப்படியான ஒரு நூல்கள் அறிவின் விருட்சம் அழகாகவே அது வெளிச்சம் தரும். விதையின் விருட்சம் என்றும் வாழ்வின் வெளிச்சம். நல்ல அருமையான வரி. வாழ்த்துக்கள் ராணி சம்பந்தர், உங்களுக்கு பாராட்டு. நன்றி. தொடர்ந்து வாங்க. வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். அறிவின் விருட்சம். உருண்டோடும் உலகிலே உதவிடும் ஊக்கத்துடன் உற்சாகம் தரும். உருண்டோடும் உலகிலே உதவிடும் ஊக்கத்துடன் உற்சாகம் தரும். உன்னத வாசிப்பே அரியதொரு உவகையின் பொக்கிசமே ஆகும். உன்னத வாசிப்பே அரியதொரு உவகையின் பொக்கிசமாகும். பெற்றவர் பிள்ளைகள் இணைப்பு பெற்றிடும் தலைமுறையும் சிறப்பு. பெற்றவர் பிள்ளைகள் இணைப்பு பெற்றிடும் தலைமுறையும் சிறப்பு. பேணியே காத்திடும் விருப்பு பேருடன் செயலாக்கம் பிணைப்பு. பேணியே காத்திடும் விருப்பு பேருடன் செயலாக்கம் பிணைப்பு. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி நம் உணர்வுகளை மீட்டும் தேர்ச்சி. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி நம் உணர்வுகளை மீட்டும் தேர்ச்சி. நன்மை தீமை பகுப்பாயலே முயற்சி நானிலத்தில் வந்ததே தினத்தின் முயற்சியே. நன்மை தீமை பகுப்பாயலே முயற்சி நானிலத்தில் வந்ததே தினத்தின் முயற்சியே. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி செல்வி நித்யானந்த. பின்வரி முடிப்பில தான் நீங்கள் கூடுதலாக எதுகமோனியை கொண்டு வருவீங்களோ, முன்னுக்கும் கொண்டு வந்தா இன்னும் வடிவா இருக்கும் கவிதை. இணைப்பு, சிறப்பு, விருப்பு, பிணைப்பு, வளர்ச்சி, தேர்ச்சி, முயற்சி, உயர்ச்சி என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். அறிவின் விருட்சம் எனக்கு உடனே அறிவின் விருட்சம் ஆலமரம் என்று வருது. அந்த அறிவின் விருட்சமான அந்த நூல்களை 711வது கவிதை நூலாக கொண்டு வந்தார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். உருண்டோடும் உலகிலே உதவிடும், அதாவது இந்த வாழ்க்கை உருண்டோடுகிற வாழ்க்கையிலே உதவிடும் ஊக்கத்துடன் உற்சாகம் தரும். உங்களுக்கு ஊக்கத்தோட உற்சாகம் தரக்கூடியது நூல்கள் தான். உன்னத வாசிப்பே அரியதொரு உவகையின் பொக்கிசம், அதாவது உன்னதமான ஒரு வாசிப்பு அரியதொரு பொக்கிசம். அந்த வாசிப்பை நீங்க நுகர வேணும்னா சின்ன வயதுல நிறைய பேச்சு போட்டிகள், நிறைய உரை வாசிப்புகள் நிறைய செய்யும் போது நிறைய எங்களுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வரும். அதனால அது அடுத்த சந்ததி நிச்சயம் நீங்க பிள்ளைகள் உள்ள நீங்கள் சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிறவே நீங்கள் சின்ன வயதில இருந்தே வாசிப்பு வாசனையை ஊக்கப்படுத்துங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கு. அடுத்தது பெற்றவர் பிள்ளைகள் இணைப்பு பெற்றிடும் தலைமுறையின் சிறப்பு. அதாவது பெற்றோர்கள் எடுத்து வாசிக்கும் போதுதான் பிள்ளையும் எடுத்து வாசிக்கக்கூடிய நிலை இருக்கும். மற்றது 2 பேருக்கு இடையிலும் ஒரு தர்க்கம் வரணும். ஒரு விடயத்தை வாசிச்சால் அது என்னென்று அவர்களுக்கு சொல்லும் போது அவர்களும் அவர்களோட சேர்ந்து அவர்கள் இல்லை எண்ணுவார்கள், இல்லை இருக்கு எண்ணுவார்கள். அப்ப அவர்களோட சேர்ந்து தேடுவதற்கும் கூட இந்த நூல்கள் வாசிப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு ஞாபகம் இந்த சின்ன வயதுகள்ல இவைகளை கொண்டு போய் 10-11 வயதுகள்ல லைப்ரரி கொண்டு போய் ஏதாவது ஒன்று தெரியாவிட்டால் 2 பேரும் தேடக்கூடிய நூல்களை எடுத்துக்கொண்டு வாசிக்கிறாங்க. ஒன்று வாசிச்சா புதிய விடயத்தை இவற்றிலிருந்தும் கற்றுக்கொண்ட நான். அப்ப அப்படியான ஒரு தர்க்கம் வரைக்கும் எங்களோட பெற்றவர் பிள்ளைகள் இணைந்து ஒரு பாலமாக அந்த கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பு வரும்.
அடுத்தது பெற்றிடும் தலைமுறையின் சிறப்பு பேணி காத்திடும் விருப்பு. அதாவது அதை நாங்கள் பேணி காத்திட வேணும் என்பதை அழகாக சொல்லுகிறார். பேருடன் செயலாக்கும் பிணைப்பு. பேருடனா என்று ஒரு கேள்வி இருக்குது. பேர் அந்த வாசிக்கிற ஆக்களோட வருந்தானே அதான் வேணுமோ இந்த பேரு அண்டாதண்டா ஆக்கள் பேரு அண்டு அது பேர் பேர் எடுத்து பேர் சொல்லி தான் வரும். பேருடன் செயலாக்கம் பிணைப்பு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியோட அந்த எங்களுக்கு அந்த நவீன இணைப்புகள் கிடைக்கும் போது அந்த வளர்ச்சி எங்களுக்கு வரும். நம் உணர்வுகளை மீட்டும் தேர்ச்சி நன்மை தீமை பகுப்பாயலே முயற்சி. அதாவது நாங்கள் அந்த ஒரு விடயத்துல தேர்ச்சி பெற வேணுமென்றா நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறியக்கூடிய நிலை இருக்கும். அப்படி ஆராய்ந்து அறியக்கூடிய நிலை ஒரு முயற்சியாகும். அந்த முயற்சி தான் தினம் எங்களுக்கு முயற்சியாக வருகிறது. அது நானிலத்தில் வந்தது. அதாவது நாங்கள் வாழுகின்ற நானிலங்களுக்குள்ளே வந்த ஒரு நிலையாகவே அந்த இதை பார்க்கின்றோம். ஆகவே நானிலத்தில் வந்ததே தினம் முயற்சி. இதுல ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல வேணும் மாதிரி இருந்தது. ஆகும் போட்டீங்க. இந்த உன்னத வாசிப்பே அரியதொரு உவகையின் பொக்கிசமே ஆகும். அந்த ஆகுங்க அதோட சேர்த்து எழுதும் கோயினி. அதை பொக்கிசம் ஆகும் மண்டா கவிதைக்கு அழகு. அதாவது அந்த மேயண்ணாவை எடுத்துட்டு மாவண்ணா போட்டு எழுதினீங்களா உன்னத வாசிப்பே அரியதொரு உவகையின் பொக்கிசம் ஆகும் என்று முடிச்சால் நன்றாக இருக்கும் என்றது என்னுடைய ஒரு தாழ்மையான உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து. அடுத்த முறை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வாருங்கள். அதாவது என்ன விருப்பாய் எடுத்திடும் நூலே தொடுப்பாய் எனக்கு அளித்திடும். அப்படி முன்னுக்கும் கொண்டு வந்தீங்கன்னா அந்த அதாவது கவிதைக்கு தனியா எதுக்க மோனிய பின்னுக்கு மட்டுமே நாங்க போடக்கூடாது, முன்னுக்கும் போட்டோம்னா அழகாக வரும். அந்த வகையிலும் கூட கவிதை நன்றாக சிறப்பாக இருக்கிறது. ஆனா எனக்கு சொல்ல வேணும் போல சொன்னது நீங்கள் இருக்கிறது அது கூட நிலை அருமையாக அந்த விடயத்தை எழுதியிருக்கிற உற்சாகம் தரக்கூடியது பொக்கிசமானது. தலைமுறைகளுக்கும் அந்த வாசிப்பு சேர வேணும். தொழில்நுட்ப வளர்ச்சியில இன்றைக்கு முன்னுக்கு இருப்பதனால் அதுல கூட நாங்க தேர்ச்சி பெற வேணும், முயற்சியாக்க வேணும் என்பதை அழகாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுகள் உங்களுக்கு. நன்றி. அடுத்து யார்வானே? ஒருத்தர் வீடியோ இல்லை, வரவில்லை. யார் வீடியோ தெரியாது. வராதவர்கள் சொல்லிக்கொள்ளலாம். நானும் பாக்குறேன். ஒருத்தர் வீடியோ வரையில யாருன்னு தெரியல. கவிதை விருட்சம் உங்களை 24 சம்பந்த கவிதை செல்வன் ஜாதன் அவர்கள் ஆரி ஒருத்தர் வீடியோ வர இல்லை. இல்ல அது போன 10ஆம் தேதியா 14 போறோங்க. நான் இதுல ஒரு தரம் பாக்குறேன், யூடியூப்ல போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல இருந்தவர்கள் பல பேர் தான். கவிதை தாங்கராஜா சம்பந்த கவிதை செல்வன் இல்லை உங்களுடைய போட்டு படம் இல்லையான்னு நினைக்கிறேன் நான். சாரி, உங்களுடைய வாசிங்க அப்படின்னா ப்ளீஸ். அது நீங்கள் இதுக்குள்ளால போய் போடுவீங்களா யூடியூபுக்குள்ளால? உங்களோட யூடியூபை திறந்து வச்சுட்டு நீங்க வாணின்ற இதை ஷேர் பண்ணிட்டு அதை ஒன் பண்ணினீங்களா வேற என்ன சொல்லுவீங்க? இல்ல நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரை திறந்துட்டு யூடியூப்ல ஏத்தின பகுதி உங்களுக்கு இருக்குதானே? நான் அவர்களுக்கு தான் அனுப்பி இருக்கிறேன். இல்ல அதான் நீங்கள்
அவருக்கு அப்படியே கவிதை அனுப்பி நீங்க ரெக்கார்ட் பண்ணிய இதானேல கவிதைய 15 அவருக்கு தான் அனுப்பி இருக்கிறேன். சரி ஓகே, அது வரையில் இருக்கிறத தாங்களேன் ப்ளீஸ். ஓ தாரணா தான் எடுக்கிறவன். அவர் அனுப்ப இல்லை போல, இதில் போட இல்லை, வேலை ஓடிட்டார் போல. எப்போ போட்டீங்க? நேற்றா? நேற்று 9 மணிக்கு, இரவு 9 மணிக்கு போட்டேன். வேலையில் ரெண்டபடியாக பார்க்கலையே, தெரியல, பார்க்குறேன். 6 மணி நான் ஒரு நிமிஷம் போங்க. ஏனைய கவிஞர்கள்லாம் இங்கே என்ன ஆச்சு? இப்படி அனுப்பி இருக்கிறத போடவா இதை? போடுங்க அப்போ, சத்தம் வந்தால் சரியா பாருங்க. இருக்கா சத்தம் வருதுதாண்டி. வருதா வணி சத்தம்? இல்லை வர இல்லையா? இல்லையே, சத்தம் வர இல்லையே கொஞ்சமும். ஏற்றிட்டீங்களோ? இல்லை 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 இல்லை, அவர் தான் போட்டிருக்கிறத காட்டுறார். நீங்கள் இப்படி வைங்க. சவுண்ட் வர இல்லை. கீழே இந்த உங்களோட இதுக்கு கீழே வைக்கணும். இந்த லேப்டாப்போ அந்த மைக் வருது இல்லை, அந்த இடத்துல வைக்கணும். சரி ஓகே. ஆமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு கவிதை நேரத்திற்காய் கவி இலக்கம் 428. அறிவின் விருட்சம். அறிவின் விருட்சம். அறிவை தேடிய பயணத்திலே அறிவூற்று கருவாகி மனக்கிடங்கில் புதைந்து கிடக்கும் புதையல்களை தோண்டி எடுத்து, அறிவை தேடிய பயணத்திலே அறிவுற்று கருவாகி மனக்கிடங்கில் புதைந்து கிடக்கும் புதையல்களை தோண்டி எடுத்து, 1000 சிந்தனைகளை எழுத்து வடிவமாக்கி, 1000 சிந்தனைகளை எழுத்து வடிவமாக்கி, தனிமையும் தவிப்பும் நீக்கி எம்மோடு உறவாடும் சொந்தமென, தனிமையும் தவிப்பும் நீக்கி எம்மோடு உறவாடும் சொந்தமென அறிவின் விருட்சமாய் கைக்கட்டும் தூரத்தில், அறிவின் விருட்சமாய் கைக்கட்டும் தூரத்தில் தொட்டு தழுவி கைகளில் தவழும் நூல்களின் வாசம், தொட்டு தழுவி கைகளில் தவழும் நூல்களின் வாசம். தள்ளாத வயதிலும் நம்முள் வளர்க்க வேண்டிய தார்மீக தாகம், தள்ளாத வயதிலும் நம்முள் வளர்க்க வேண்டிய தார்மீக தாகம். வாசிப்பின் நேசம். வாசிப்பின் நேசம். காகித பூவில் தேனெடுப்போம், ருசித்து ரசித்து சுவைப்போம். காகித பூவில் தேனெடுப்போம், ருசித்து ரசித்து சுவைப்போம். அறிவோடு வாழ்வோம், வாழ்விப்போம். புரிதலோடு புனிதமும் வளர்ப்போம். அறிவோடு வாழ்வோம், வாழ்விப்போம். புரிதலோடு புனிதமும் வளர்ப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். அழகாகவே அந்த நூலை எடுத்து யாசித்திருக்கிறீர்கள். நூலை வாசித்து யாசித்திருக்கிறீர்கள். அறிவை தேடிய பயணத்தில அறிவூற்று கருவாகி, நிச்சயம் அறிவு ஊற்றாக கருவாகி அது மனதில கிடக்கிற எண்ணங்களை எல்லாம் வெளியாக எடுத்து காட்டுகின்ற ஒரு புதியலாக இருப்பது உண்மை. அதனால தான் கல்வி தூண்டக்கூடிய, தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல் தொடர்ந்து படிக்க கல்வி வருமண்டு ஏன் சொல்லுகிறார்களா? புதியல், அதாவது கீழே இருக்கிறத எப்படி தோண்டுகிறீர்களோ அதுபோல உங்கள் அறிவை தோண்ட வேணும். அதனால அந்த கல்விக்கு நாங்க சொல்லுவோம், கல் தோண்டல் போல் அறிவு தோண்டல் வேண்டும் என்றது. அந்த தோண்டல் என்றது கிண்டுதல் என்றதை கருத்துப்படும். சரியா? அப்ப அப்படி நீங்கள் அழகாக புதியல் தோண்டிய மாதிரி அதை எடுக்க வேணும் என்று சொன்னீங்க. 1000 சிந்தனைகளை எழுத்து வடிவமாகி, எங்களோட மனதில் வர சிந்தனைகள் இந்த வரி வடிவம் தான் எழுத்து. ஆகவே அந்த வரி வடிவத்தை நாங்கள் ஆயுதமாக்கி அதை பார்த்தோம்னா எப்படி என்றால், எங்களுக்கு ஒரு படைப்பை உருவாக்கி போட்டு பார்க்க ஆக இன்னும் மகிழ்வாக இருக்கிறது என்றதை நினைச்சுக்கொள்வோம். இந்த மனக்கிடங்கில் புதைந்து கிடக்கின்ற ஒரு புதியல் மாதிரி இந்த தனிமையின் தவிப்பும் நீங்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால அந்த படைப்பு எங்களுக்கு சொந்தமாக உறவாடுகிற ஒன்றாக இருக்கும்.
இப்ப நிவிசக்கா வந்து கூடுதலா நீங்க சிந்தனைகள் எல்லாம் எழுதுவீங்க. அப்ப எழுதி போட்டு அதை நீங்க வாசிக்க உங்களுக்கு அந்த எழுத்தின் வடிவம் ஒரு சுவாசிக்கக்கூடிய ஒரு சொந்தமான என்ற வரி வடிவம் என்று நினைச்சு கொள்ளுவீங்கள். அதே நேரம் ஒரு அறிவின்ற விருட்சம் ஒரு பெரிய ஒரு மரத்தையும் சொல்லலாம், அதை விட பெருசான ஒரு பேரொழியையும் விருட்சம் என்று சொல்லுகிறோம். அது கைக்கட்டும் தூரத்தில் தொட்டு தழுவி கைகளை தவழ்கின்றது அந்த நூல்களின் வாசம். அதனாலதான் நூல்கள் வாசம் வரும் என்பதனால் சுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதை தட்டும் போது ஒரு காற்று வரும், அந்த காற்று கூட ஒரு பரிசமாக எங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு அது பழைய புத்தகங்களின் மனம் கூட சிலது விருப்பமா இருக்கா. என்னோட எழுத்தாளர் வாசிச்சு சொன்னார், அந்த மனம் எனக்கு விருப்பம். சில பேருக்கு அது ஒரு வாசனையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதை விட சந்தன வாசத்துல நான் இந்தியாவில நூல்களை பார்த்தேன். அப்பாடா, எடுத்து ஆசையா கொண்டு வரவனும் போல இருந்தது. பல ரூபாக்கள் பெறுமதியான நூல்களாக அவை இருந்தது. அடுத்தது, தள்ளாத வயதிலும் நம்மள் வளர்க்க வேண்டிய தார்மீக தாகம். அதாவது வயசு போன நேரத்திலும் நாங்கள் அதை வளர்க்க வேண்டும் என்ற வாசிப்பை நீங்க நிறுத்தாதீங்க. வயசு போன நேரத்துல தான் இன்னும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே வாசிப்பின் தாகம். அநேகமாக அதிகாலையில் எழுந்து வந்தால் என்ன செய்கிறது, நித்திரை தூக்கம் வராண்டால் நாங்கள் புத்தகங்களை எடுத்துத்தான் படிக்கலாம். ஆனபடியால் உங்களுக்கு தார்மீகமான ஒரு தாகம் அந்த நூல்கள்ல இருக்குமெண்டா வாசிப்போம். காகித பூவில் தேனெடுப்போம், ருசித்து ரசித்து சுவைப்போம். அதாவது காகிதத்துல எழுதின விடயங்களை நாங்கள் வாசிச்சு அது தேனிலும் இனிப்பான ஒரு அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் அழகாக சொன்னீங்கள், அறிவோடு வாழ்வோம், வாழ்விப்போம், புரிதலோடு புனிதமும் வளர்ப்போம். நிச்சயம், அதாவது அறிவு, புனிதம், அந்த நெறிமுறைகள், பண்பு அத்தனையுமே வளர்க்கக்கூடிய ஒன்றாக நூல் இருக்கிறது. ஆகவே அந்த காகித பூவில வாசித்த நினைவுகளையும் அறிவை தேடிய பயணத்திலையும் அவர் ஊற்றாகி இடக்கையிலிருந்து ஒரு புதியலை கொண்டு வந்து எங்களுக்கு அறிவின் விருட்சமாக தந்த கவிதை சிறப்பாக அமைந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் நிவிசக்கா. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. அழகான சாரை உடுத்தி அந்த கவிதையை பதிஞ்சிருந்தேன். அட பரவாயில்லை, இன்னொரு நாளை போட்டோம். இல்ல அது எப்படியும் பதிவுல நான் போட சொல்றேன், அதுல இருக்கு. ஈஸ்டருக்கு கொடுத்துற சாரி இல்ல நேற்று நடமுனர் வேலை வந்தது லேட், இப்பவும் வேலை ஓடிட்டேன். நான் நினைக்கிறேன் அது இப்ப நான் போட இல்லை இடையில, நீங்க சொல்ல இல்ல, இப்ப போனும் இல்லை என்ன பக்கத்துல. நான் என்ன மாதிரி நேரடியா அனுப்புறேன்னு கேட்டு ஒரு தரம் அதை ஈஸியா இருக்கும், கேட்டு அறிஞ்சிட்டு போட்டு நடாமோதவர்களையும் நான் தொந்தரவு பண்ண முடியாது. வேலை வேலை இல்லாட்டி போடலாம். உங்களோட பிள்ளைகளை கேட்டு யூடியூப்ல எப்படி ஏத்துறான்றதை உண்ட பழகி நீங்கள் கேட்டுட்டு என்ன மாதிரி போறேன்னு கேட்டுட்டு நான் அப்படி போட்டு கொள்வேன். நன்றி நன்றி நன்றி. சரியா, காணொலிக்கு அவியல் நிறைவுக்கு வருகின்றது. வரியில் மூவர் இருக்கின்றார்கள். யார் மூவர்? வாணி, தெய்வீகனும், மற்றது வஜிதா வசந்தாக்கா. அதை நான் முடிச்சுட்டு போறேன் வாணி, எனக்கு நேரம் இருக்கு. நேரம் இருந்தால் செய்யுங்க, இல்லையான்ற பிரச்சனை. ஓகே ஓகே, நான் முடிச்சுட்டு போறேன். 10 நிமிஷம் இன்னும் இருக்குதான். அப்ப யார்ட்ட? வசந்தாண்ட வஜிதா தெரியல எனக்கு இன்னும். வஜிதா இங்க இருக்குது, வேருக்கு பக்கத்துல ஜெயம் தங்கராஜா, ராணி சம்பந்தர் அவர்கள் பக்கத்துல இருக்கு. ஓகே ஓகே, ரீஃப்ரெஷ் பண்றேன். முதலே வந்துட்டு அவன் பானையில இந்த கண்ணுக்கு தெரியல யாருக்கு. இப்ப ராணி சம்பந்தருக்கு ஓ அவன். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, அஜிதா முகமது, அறிவின் விருட்சம். மனிதனை முழுமைப்படுத்தி மனிதாபத்தை விளைவிக்கும், மனிதனை முழுமைப்படுத்தி மனிதாபத்தை விதைக்கும், சாக்கடை எண்ணத்தை விலத்தி சமூக நுட்பத்தை புதைக்கும். மனிதனை முழுமைப்படுத்தி மனிதாபத்தை விதைக்கும், சாக்கடை எண்ணத்தை விலத்தி சமூக நுட்பத்தை புதைக்கும். ஆளுமை வளர்ச்சி, அனுபவ விருத்தி, ஒழுக்கத்தின் உயர்ச்சி, சவால்களின் முயற்சி. ஆளுமை வளர்ச்சி, அனுபவ விருத்தி, ஒழுக்கத்தின் உயர்ச்சி, சவால்களின் முயற்சி. அறிதல், தெளிதல், புரிதல், உணர்தல், அறிவின் விருட்சம். அறிதல், தெளிதல், புரிதல், உணர்தல், அறிவின் விருட்சம். அறியாமை போக்கும் கருவி, அனுபவம் தரும் அருவி. அறியாமை போக்கும் கருவி, அனுபவம் தரும் அருவி.
இலட்சிய பாதையின் சுருதி இனம் காட்டும் வாழ்வியல் கருதி. இலட்சிய பாதையின் சுருதி இனம் காட்டும் வாழ்வியல் கருதி. ஆம். ஏன் இந்த அவசரத்தில் எழுதியிருக்கிறார் போல? ஆம், அவர் கொஞ்சம் வரிகள், ஆனால் அழகான சொற்கள். ஓ சொற்கள் போட்ட விதம் அழகா இருக்கு. ஆமா, விருத்தி, வருத்தி, அருத்தி, சுருதி, அருவி, சுருதி, அருவி, மருவி வந்திருந்தது அவர் சொற்கள். ஆமாம், சுருதி, அருவி, மருவி, மருவி வந்து இருக்கின்றது அவருடைய சொற்களா. ஆம், வஜிராமாமத்தை நீங்கள் அறிவின் விருட்சத்தை அழகாக சொன்னீர்கள். ஒரு மனிதனை முழுமைப்படுத்தி மனிதாபிமானத்தை விதைக்கும். நிச்சயம் ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடியது அறிவுதான். அந்த அறிவை தருவது இந்த நூல்கள் தான். சாக்கடை எண்ணத்தை விலத்தி என்று சொன்னவர். சாக்கடையில வர அதாவது கூடாத எண்ணங்கள் எல்லாம் விலத்தி. ஆமாம், சமூக நுட்பத்தை அதாவது மனித நேயம் உள்ள நல்ல ஒரு நுட்பத்தை புதைக்கும் அதுக்குள்ள. அதாவது அப்படியான எண்ணத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது இந்த அறிவின் விருட்சம். ஆளுமை வளர்ச்சி, அனுபவ விருத்தி. ஆளுமையும் வரும், அதே நேரம் ஒரு அனுபவ விருத்தியும் அதற்குள்ளாக வரும். அப்படி வரைக்க எங்களுக்கு ஒரு ஒழுக்கம், முயற்சி, அந்த வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு சவால்கள் நிறைந்த வாழ்க்கையில அதுக்கும் ஒரு முயற்சியாக இருக்கும் என்பதை சொன்னார். அடுத்து அவர் இந்த அறிதல், தெளிதல், புரிதல், உணர்தல். இது நாங்கள் எப்பவுமே ஒரு அறிய வேண்டியது. புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் போது அறிகிறோம், அறிவதனால் தெளிகிறோம். அறியக்கு முதல் எங்களுக்கு புரிகிறோம். அதை புரிந்து அறிதல், தெளிதல், உணர்தல் இவ்வளவும் அதுக்குள்ள வரக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. அடுத்தது அறியாமையை போக்கும் கருவி. அதாவது நாங்க படிக்கிற படிப்புல ஒன்றும் தெரியாம இருந்தா அறியாமையை போக்குறதும் அது அருவியாகவும் கருவியாகவும் எங்களுக்கு பயன்படுறதும் தான். அதெல்லாம் தான் லட்சிய பாதை என்று ஒரு சுருதி. நாங்கள் போற பாதை என்று ஒரு சுருதி, ஒரு நாதமாக இருக்கின்றது வாசிப்பு. அந்த வகையில் அந்த நூல்கள் எங்களுக்கு வாசிப்பை ஊட்டுகின்றன. அதுதான் எங்களோட வாழ்வியலுக்கு ஒரு பரிதியாக, ஒரு சூரியன் எப்படி ஒரு பூமியில அந்த ஒளி வெள்ளத்தை எங்களுக்கு பாய்ச்சதோ அதுபோல இனங்காட்டும் வாழ்வியலின் ஒரு பகுதியாக இந்த நூல்கள் இருக்கிறதை அழகாக சொன்னார். சிறப்பான வாழ்த்துக்கள் வஜிதா, நன்றாக இருக்கிறது. இன்னும் சில வரிகளை சேர்க்கலாம். என்னவானே? அவசர படையில நினைக்கிறேன். அடுத்த கவிதை நீங்க வாசிக்க போறீங்களா? நீங்க இல்ல, நீங்களும் தாருங்க. வசந்தா ஜெகதீசன். அறிவின் விருட்சமே அறிவூட்டும் வித்தகமே, அறிவின் விருட்சமே அறிவூட்டும் வித்தகமே, அனுதினமும் புத்தகமே வரலாற்று பொக்கிசமே, அனுதினமும் புத்தகமே வரலாற்று பொக்கிசமே. வளர்ப்பாகும் நூல் தேட்டம் சரிதத்தின் சான்றுரைக்கும். வளர்ப்பாகும் வார்ப்பாகும் நூல் தேட்டம் சரிதத்தின் சான்றுரைக்கும். சமகால படைப்பாகும் அவலம் உண்டு அவரோன். வார்ப்பாகும் நூல் தேட்டம் சரிதத்தின் சான்றுரைக்கும் சமகால படைப்பாகும். எண்ணத்தின் சிந்தனைகளை ஏற்றமுறை வார்ப்பாக்கும். எண்ணத்தின் சிந்தனைகளை சிந்தைகளை என்ன அவசரத்துல வாசிக்கிறேன். நீங்க அவசரத்துல சிந்தைகளை எண்ணத்தின் சிந்தைகளை, சிந்தனை என்றாலும் சரி, எண்ணத்தின் சிந்தைகளை ஏற்றமுறை வார்ப்பாக்கும். பிள்ளைகளின் கல்விக்கு பெருவிளக்காய் ஒளியேற்றும். பிள்ளைகளின் கல்விக்கு பெருவிளக்காய் ஒளியேற்றும். அறிஞர் குலாமை அனுதினமும் உருவாக்கும். அறிஞர் குலாமை அனுதினமும் உருவாக்கும். அடித்தளமே நூல் தேட்டம். அறிஞர் குலாமை அனுதினமும் உருவாக்கும் அடித்தளமே நூல் தேட்டம். அவரவர்க்கு கற்றறிய அரிய நூல் பலவாகும். அவரவர்க்கு கற்றறிய அரிய நூல் பலவாகும். பள்ளியிலே பலர் பயில பாடத்தின் வகையாகும். சொல்லிலே நயத்தோடு மொழியின் வேறாகும். சொல்லிலே நயத்தோடு மொழியின் வேறாகும். பள்ளியிலே பலர் பயில பாடத்தின் வகையாகும். சொல்லிலே நயத்தோடு மொழியின் வேறாகி அறிவின் திரட்டலை அடக்கமாய் பிரசவிக்கும். அறிவின் திரட்டலை அடக்கமாய் பிரசவிக்கும். அறிவின் விருட்சமே வாசிப்பின் ஊக்கமே, அறிவின் விருட்சமே வாசிப்பின் ஊக்கமே, மனிதத்தின் முழுமை வானுயர் சரிதத்தின் வகை வகை தேட்டமிது. அறிவின் விருட்சமே வாசிப்பின் ஊக்கமே, மனிதத்தின் முழுமை வானுயர் சரிதத்தில் வகை வகை தேட்டமிது. வகை வகை தேட்டமிது. சிறு சிறு பதிப்பும் காவிய திரட்டும் கணக்கற்று மலரும் காசினியின் ஊற்று. சிறு சிறு பதிப்பும் காவிய திரட்டும் கணக்கற்று மலரும் காசினியின் ஊற்று. அறிவூட்டி நிமித்தும் அனுதினத்து விளக்கு. அறிவூட்டி நிமித்தும்
அனுதினத்து விளக்கு என்று அழகா சொன்னார். விளக்கு என்றால் நாங்கள் சொல்லுவோம் நூலை, நூலையும் விளக்கு, அந்த நூலை படிச்சு விளக்கு. ஆகவே நீ அந்த கல்வியை பெற்று விளக்கு என்று அழகாக முடித்திருக்கிறார். அதாவது அறிவின்ற விருட்சமும் அறிவூட்டும் வித்தகம். அத விருட்சம் எப்படி ஒரு வித்தகத்தன்மையை அதற்குள் காட்டுவதனால்தான் புத்தகம் ஒரு வித்தகத்தன்மையை எங்களுக்கு காட்டுது. அதனாலதான் அது அனுதினமும் எங்களுக்கு பொக்கிசமாகும். அது எப்படி பொக்கிசம், வரலாற்று பொக்கிசமாக எங்களுக்கு இருப்பதை அழகாக சொன்னார். அடுத்தது நூல் தேட்டம். இப்ப உங்களோட நாட்டில் தான் இருக்கிற செல்வராஜா, நான் அவர்கிட்ட இன்னொரு நூல் கொடுக்கணும். அவர்கிட்ட அவர் அந்த நூல் தேட்டம் செய்கிறவர், அதாவது நூல்களை சேகரிக்கிறவர். ஆகவே அந்த நூல் தேட்டம் நூல்களை சேகரிக்க வேணும். சரிதத்தில் அது ஒரு சான்றுரைக்கும் நூலாக இருக்கின்றது. சமகாலங்களில் படைக்கிற படைப்பு சிந்தனையின் சிறப்பு ஏற்றமாக்கு எங்களோட வாழ்க்கையின் ஒரு வார்ப்புகளை எங்களுக்கு ஏற்றமாக தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதனால்தான் விளக்காக ஒளியேற்றும் அறிஞர் குலாம் உருவாகும். அதாவது பெரு விளக்காக அறிஞர்கள் உருவாக வேண்டும் என்றால் நூல்கள் படித்தவர் அவர்கள் தான் நல்ல சிறப்பானவர்கள் என்று இருப்போம். நாங்க சொல்றோம் கற்றறிந்தவர்கள் என்றால் என்ன அதன் அர்த்தம்? கூடுதலா நூல்களை படித்தவர்கள் தான் கற்றறிந்தவர். எப்படி நினைக்கிறீங்க? ஒரு ஆள் நல்லா கற்றறிந்தவர் என்றால் இதை சொல்லுவோம். இல்லை எல்லாம் வரும். பட்டறிவு படிப்பறிவு என்று ரெண்டு இருக்குல்லோ. இல்ல ரெண்டு பட்டறிவில் வாரது ஒன்றும் பகுத்தறிவில் வாரது ஒன்றும் இருக்குது. படிக்காதாக்கள் எத்தனைய பேர் எவ்வளவு விஷயங்களை செய்யிருக்கிறார்கள் தானே. ஆனால் படித்தவர்களோட பாக்கிக்கு அது குறைவு தானே. அதாவது ஒரு கற்றறிந்த சான்றோர் என்று சொன்னால் அவை நிறைய நூல்களை படிச்சு நுண்ணறிவுகளை பெற்றதனால்தான் அவர்களை நாங்கள் சான்றோர்கள் என்று சொல்றோம் என்ற ஒரு நிலை இருக்குது. அப்ப இப்படி பாக்கிக்க நாங்கள் நூல்கள் நிறைய வாசிக்க வேணும் போல எல்லாம் இருக்குது என்று சொல்றேன். அவர் சொன்னார், அதாவது ஒரு சரிதத்தின் சான்றுரைக்கும் நூல் தேட்டம் ஒரு சான்றுரைக்கிறது, அதே நேரம் சமகால படைப்பாக இருக்கிறது. எண்ணத்தின் சிந்தனைகளை ஏற்ற முறை வார்ப்பாக்கும். அதாவது எண்ணத்தின் சிந்தனையை ஒரு வார்ப்பாக எங்களுக்கு தரக்கூடியது அந்த நூல்கள் தான். அதனாலதான் குழந்தைகளுக்கு அறிஞர் குலாம் உருவாகுவதற்கு, அவர்களுடைய அனுபவத்தை பெறுவதற்கு இந்த நூல் தேட்டம் எங்களுக்கு பயன்படுகிறதை அழகாக சொல்லி இருக்கிறார். பள்ளியில நாங்கள் படிக்கிறோம், வகை வகையா பாடங்களை படிக்கிறோம், அதுல இருந்து அறிவையும் பெறுகிறோம், சொல்லின் நயத்தையும் பெறுகிறோம், அதுக்குள்ள மொழி அறிவையும் பெறுகிறோம். அந்த மொழியே வேறாகுது எங்களுக்கு. அதாவது எங்களுக்கு வேறாகி வாழ்க்கைக்கு ஒரு அறிவின் திறத்தை உருவாக்குது. அப்படி பார்த்தோம்னா வாசிப்பு ஒரு ஊக்கம் தரும் ஒன்றாகத்தான் எங்களுக்கு இருக்கும். அந்த ஊக்கத்தை நாங்கள் வழக்கமாக கொண்டு வர வேணும். சில நேரம் ஒரு பொறுப்பு வந்துடும், இப்ப வாசிக்க இயலாது என்ற ஒரு நிலையும் வந்துவிடும். ஆகவே அந்த சிறு சிறு பதிப்பும் காவிய திரட்டும் கணக்கற்று மலரும் காசினியின் நூற்றாண்டு அழகாக சொல்லியிருக்கிறார். அதாவது சின்ன சின்ன படைப்புகளும் பதிப்புகளும் ஒரு காவியத்தின் திரட்டாக எங்களுக்கு இருப்பதனால் அறிவூட்டி நிமித்தும் அனுதினம் விளக்கு. அதாவது அனுதினம் ஒவ்வொரு நாளும் வாழுகிறதுக்கான ஒரு விளக்கு என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். நன்றி வசந்தா ஜெகதீசன். ஜபாசரி அவர்கள் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் வாசிப்பாங்க. ஜபாசரி இல்லை, அது குறுகிய வரிகள் தான். நீங்க 4 பேர், நான் 4 பேர் படிப்போம். சரி, இல்லாட்டி நான் வாசிக்கிறேன். ஓகே. அறிவின் விருட்சம் 57வது கவிதை ஜபாசிரி தெய்வீக. அறிவின் விருட்சமே பெண்ணே அன்னைக்கு நிகரே நீவீர். அறிவின் விருட்சமே பெண்ணே அன்னைக்கு நிகரே நீவீர். முன்னேற தூண்டும் முதலுதவி மூச்சாய் எம்முள் நுழைந்தவளே. முன்னேற தூண்டும் முதலுதவி மூச்சாய் எம்முள் நுழைந்தவளே. கல்வியில் இருள் நீக்கும் சுடர், கடமையில் உலகை காட்டும் ஒளி. பொறுமையில் பூமாதேவி ஊர் என்றால் சூறாவளி. கல்வியில் இருள் நீக்கும் சுடர், கடமையில் உலகை காட்டும் ஒளி. பொறுமையில் பூமாதேவி ஊர் என்றால் சூறாவளி. இளைஞர்களுக்கு இதமான வழிகாட்டி, இவரே ஏனையோர்க்கு அறிவு புகட்டி. இம்மை வறுமை இல்லா அறிவின் விருட்சம் நீவீர் வாழ்க. இம்மை வறுமை இல்லா அறிவின் விருட்சம் நீவீர் வாழ்க. அருமையான கவிதை, நல்லா இருக்குது அந்த ஓட்டம். ஒரு அறிவின் விருட்சம் பெண்ணாக அந்த அறிவை எடுத்திருக்கின்றார். அதுக்கு நிகர் அன்னதான் என்று, அதாவது ஒரு பெண்ணை அந்த கல்வியாகவோ புத்தகமாகவோ அதை உபமானப்படுத்தி அறிவின் விருட்சம் நீதான், அதாவது முன்னேற்றத்துக்கு எனக்கு முதல்
தொடர்ச்சியாக தூண்டும் முன்னேற்றத்துக்கும் எனக்கு முதலுதவிக்கும் நீதான். அதனாலதான் மூச்சாய் எம்முள் நுழைந்தவளை. அது இப்படியும் சொல்லுவேன்னா வாசிப்பு வந்து மூச்சாய் வர வேணும். அடுத்தது கல்வியில இருள் நீக்கும் சுடர். அதாவது இருள் என்ற ஆணவமும் வரும், இருள் என்ற தெரியாமை, அதாவது அறியாமையை நீக்கக்கூடிய ஒரு சுடராக இருப்பது அறிவு. ஏன் அறிவை ஒளி என்று சொல்லுகிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அறிவை ஏன் ஒளி கூப்பிடுறார்கள்? அறிவின் விளக்கு என்றுதான் சொல்லுவேன் மாக்களே, அறிவின் விளக்கு. அது ஏன் அந்த சுடர், அந்த எரிகிற நெருப்பைத்தான் சொல்லுகிறார்கள். அதாவது அந்த சுடர் எரிகிற, அதாவது பெரிய தீயில இந்த இருளாமைய அறியாமைய நீக்கும் சுடர் தான் அது. கடமை மற்றவர்களுக்கு கொடுக்கிற வழியாத்தான் அது ஒளியாக வருது. அந்த பொறுமையில் பூமாதேவி போர் என்றால் சூறாவளி நிச்சயம். அதாவது ஒரு பெண்ணை அவர் எடுக்கிறார் அப்படின்னா, பொறுமையில நீ பூமாதேவி, ஆனால் போர் என்றால் நீ சூறாவளியாக எல்லாம் அடிச்சு இதாண்டு புயலாக வாராயன்று. அப்ப கல்வியையும் அப்படி இல்லாவிட்டால் நாங்களும் அப்படி அமைதியாகவே இருப்போமோ அல்லது சூறாவளியாக ரெண்டும் பொங்கி எழுவாங்க. சில நேரம் மூடர் என்று சொல்றாங்க, அறியாமையால் இருக்கிறவர்கள் எதுவே டக்குண்டு செய்து விடுவார்கள், அடிப்பார்கள், வன்முறையில ஈடுபடுவார்கள். அப்படி பார்க்க தொடரான அந்த ஒளி எப்படி மௌனமாக அது ஒளிர்கிறதோ அதுபோல உனக்குள் அறிவொளி ஒளிர்க என்றுதான் சொல்றாரு. ஆகவே இளைஞர்களுக்கு இதமான ஒரு வழிகாட்டி நிச்சயம். இவரே ஏனையோருக்கு அறிவு புகட்டி. இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நூல்கள் இருக்கின்றது. அது அறிவை புகட்டும், இம்ம வறுமை இல்லாமல், அதாவது நாங்கள் வறுமை என்ற கோட்டுக்குள் வராமல் படித்து முன்னேறினால் முடிக்கும் அந்த அவற்றை வாழ்வியலை கூட நல்லதாக முடிக்கக்கூடிய நிலை உருவாகும். ஆகவே இம்ம வறுமை இல்லா அறிவின் விருட்சம் நீவீர் வாழ்க என்று அழகாக அந்த புத்தகத்தை வாழ்த்தி இருக்கிறார். சிறப்பான வரிகள், வாழ்த்துக்கள். நன்றி. வரியில் இருந்தவர்களும் நிறைவுக்கு வர கேட்டவர்கள் கொடுப்பை தரலாம், விடுபட்டவர்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் கவிதை நேரத்தோடு. செல்வி நித்யானந்தன் வந்திருக்கிறேன். வாங்க வாங்க. நான் இவ்வளவு நேரம் எல்லா கவிதைகளும் கேட்டேன். அனைவருக்குமே 10 பேரா இருக்கணும் நினைஞ்சது. இன்றைக்கு 10 முத்தா இருந்ததுதான் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அனைவருடைய கவிதையும் அழகாக தாட்டி கொடுத்திருக்கிறீர்கள். எனக்கு சொன்னது நானும் கேட்டேன். உங்களோட கவிதை நல்லா முயற்சி வருது. வளமையா நான் எதுக முன்னதான் போடுறது. நான் போடுற சூழ்நிலையில நேற்று டக்கண்டு உடனே அப்ப வந்த உடனே 2 கவிதை இஞ்சாலே மங்காலையும் எழுதி போட்டுட்டு வேலையை 2 போட்டு பார்த்து நின்றுட்டு நான் வேற வேரியல் இருந்தா போல நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு. அப்ப அதுவரை இருந்ததுல திருப்பி அத பார்க்க அந்த அளவுக்கு டைம் கிடைக்கல. நான் தான் மணி முதல் கவிதையை அனுப்பி போட்டும் அந்த கவிதையை அனுப்பினதை மறந்து போயிட்டேன். அனுப்பேலி என்று போட்டு யோசிச்சு போட்டு பிறகு திருப்பி இரவு அனுப்பினேன். அப்ப நான் கண்டு கொண்டே அழிச்சு விட்டேன். அதான் வரையில. ஓகே ஓகே, அழிக்கலாமே, நாங்கள் அழிக்கலாமே. இதுல நாங்கள் அழிக்கிறோம். எங்களோட கவிதையை நாங்கள் அழிக்கிறோம். எப்படி அழிக்கிற நீங்கள் இதுக்குள்ள போயோ, கவிதையில போயோ? ஆனா நீங்க நவுலா சொன்னவர்கள் என்ன வீடியோ அதுக்குள்ள போட்டுக்கிறீங்க? அதான் வீடியோ போடுறீங்களா? அதுல இல்ல இல்ல, வீடியோ அதுல போடுறது இல்ல. வீடியோ இங்க பிளேலிஸ்ட்லாம் வரும். நீங்க வரிக்குள்ளேயே வீடியோ போட்டுக்கிறீங்க. ஓ, இன்றைக்கு நான் போட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள இதான் போடுறது தானே ரஜினி என்றனும். இல்ல இல்ல, அதுல போடுறது இல்ல இல்ல, அதுல போடுறது. அதுல ஒல்லி வரிதான். இல்ல வரிதான் போட சொல்லி போட்டேன். அதுல வீடியோ போடுறது. பிறகு என்னென்றால் அவருக்கு அந்த புத்தகம் செய்யறதுக்கு சுகத்துக்காக நாங்கள் வரிய போட்டு விட்டாலே சரி. வரிதான் அது வரிதான் வரும். என்னன்னா நான் வரிய பதிஞ்சிட்டு அந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்புற அந்த லிங்க என்னுடைய மவுசில இருந்ததாகும். இதை கிளிக் பண்ணிக்க அதுவும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை, இங்க இருந்து அடி அங்க இருந்து இட வண்டியல்ல வரும். வரியண்டா வரி, வீடியோண்டா இங்கால வரும். இல்ல இல்ல, அது நான் போடுறேன் இல்ல எல்லா நேரம். இன்னைக்கு போட்டுட்டேன். இன்னைக்கு அந்த எழுத்தோட இருந்தபடியா அந்த உங்களுக்கு அனுப்பிட்டு அந்த லிங்கு இதுக்குள்ள வந்துட்டு அந்த அமர்த்து படைகின்ற மவுஸ். அதை எப்படி அழிக்கிறது செல்வி? எதுக்குள்ள போய் நின்று அழிக்கிற நீங்கள்? நீங்கள் உங்களோட பேரை போட்டுட்டு எல்லாம் நீங்கள் செய்து போட்டு யூடியூப்ல போடல உங்களோட பேர்ல இருக்குதானே, உங்களோட தனி அக்கவுண்ட்ல. அப்ப இதுலயே நான் அதுல வச்சே அழிச்சு விட்டா மற்றது ஒன்று போகும், ஒன்று அது அடிபட்டு என்னுடைய யூடியூப்ல இருந்து அழியும் அவற்றை போகுமோ?
இல்ல இல்ல அங்க அவையண்ட இதே நாங்கள் அழிக்கிறது அவைக்கு போகாமல் பிளாக் பண்றது. அப்ப வரிக்கு எப்படி அழிக்கிற நீங்க? வரி நான் அழிக்க இல்ல, வரி அழிக்க இல்ல, நான் வரி அழிக்கல அதென்ன? வரி அழிக்கிறதுக்கும் போட்டிருந்தவர் தானே இவர். அப்ப தினக்கவியில சிவதர்சினி வாராது படத்தோட வரியோட எப்படி தினக்கவிக்குள்ள வாரா? ஓ ஓ அதுக்குள்ள இருக்கிறாவா? தினக்கவிக்கு வருவா, வரியும் கவி அவவும் இருப்பாங்க அதுல. அது அவ அது வேற டெலிபோன்ல இது வேற. செய்யறபடியா நாங்க வரியை நாங்கள் சொல்றோம் அப்படியே போடுறதானே. தினக்கவி அவர் அதோட அப்படியே போட்டு வரியே அது நாங்களும் அப்படியே அது நீங்க எடுத்து கொண்டு போடலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு இல்ல, படம் இதுல நான் போட போட்டு நீங்க எடுக்க வேணுமெண்டு இல்ல, நான் இதுல போட்டு அங்க பதிஞ்சுட்டேன் பிளேலிஸ்டுக்கு. ஆமா. இதுல அந்த கவிதைய போடைக்க நான் அந்த லிங்கே அதுல போடப்பட்டுட்டு அருண் அழிக்கிறதும் ஒரு நாள் அவர் வீடியோ வடிவா நடாமுனவர்கிட்ட பல பேர் கேட்டு அருண் போட்டுக்கிறார். நீங்க போட்டிருக்கிறார். அதை நீங்கள் பாஜு பாத்தீங்களா விளங்கும். நீங்க பாருங்க. இப்ப நீங்கள் ஒரு வரியில அதை சொல்ல உங்களுக்கு தெரியலையோ ஒன்று கேட்கிறேன். இப்ப எதுக்குள்ள நான் அழிக்கிறேன் இல்ல, நான் அதுக்குள்ள இல்ல அது இதுக்குள்ள போட்டா கடைசி வந்தாலும் அழிக்கிறாது. அது அதிவர் தான் அழிக்கிறார். இல்ல இல்ல அழிக்கிறதுக்கான இது அவர் போட்டு இருக்கிறார். அதை பார்க்க சொல்லி சொல்றேன். அந்த அவர் அருண்குமார் அப்படி இதண்டு போட்டு இருக்கிறார். இப்ப முந்தியும் நாங்கள் இதுக்கு பதிஞ்சா இப்ப என்ன கண்டக்கு எழுத்து பிள்ளை ஒன்று வந்துட்டு அப்ப அதை திருத்தத்தான் நான் அந்த எழுத்து பிள்ளை திருத்தத்துக்கு போட்டு இருக்கிறார் பாருங்க வாய்ச்சி. இந்த அதிபராக்கள் இதண்டு அருண்குமார் ஒரு எதுல போய் அவற்ற வீடியோ பார்க்க வேணும், வீடியோ கிளிக்க பாருங்க. இதுல நீங்கள் உங்களோட பெயர் போட்டு வரையில ஒரு பெட்டி மாதிரி கொண்டு வரும். அதை புள்ளடியை அமர்த்தி போட்டு அப்புறம் நீங்கள் திரும்பி கண்டினியூ பெர்வைதரன்னு கேட்கும். நான் எங்கட மொழியில இருக்கிற நான் பெர்வைதரனை அமர்த்தி விட்டேன்னா அழிபாட்டு போ. இப்ப நீங்கள் இங்கிலீஷ்ல வச்சுக்கிறீங்களா டச்சில வச்சுக்கிருந்தா உங்களோட பாஷையில அது நீங்கள் அனுப்ப போறீங்களா வேண்டாமான்னு கேட்கிறது. அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன சதுரங்கம் மாதிரி கொண்டு வரும். அதுல மவுசால கிளிக் பண்ணினீங்களா அது அழிவட்டு அவளுக்கு போகாது. அது வேற பக்கத்துல திருத்தம் செய்யலாம். ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, நான் அதை பாக்குறேன். ஓகே, எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் இந்த பதிகிற விஷயத்துல பூச்சியமா தான் இருக்கிறேன். நானும் யாருக்கையாவது கேட்டுதான் கேட்கணும். நான் இன்னைக்கு வாழ்த்து கூறுவேன். இந்த அறிவின் விருட்சத்தை பற்றி ஜெயா நடேசன் அவர்கள், நகுலா சிவநாதன் அவர்கள், ரஜினி அஞ்சன் அவர்கள், ஜெயம் தங்கராஜா, ராணி சம்பந்தன் அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், வசந்தா ஜெகதீசன் அவர்கள், பஜீதா முகமது அவர்கள், தேவாஸ்ரீ அவர்கள், மேரி ஸ்ரீ அவர்கள், அத்தனை பேரும் முத்தான 10 கவிதைகள் கொத்தாக அள்ளி எடுத்து அதை வாசித்து கட்டி கொடுத்த நகுலா சிவநாதன் அவர்களுக்கும், அதனை கேட்டு திட்டிப்போடு கேட்டு அதை தொகுப்பாக வழங்கி கொண்டிருந்த வாணி நடாமோகன் அவர்களுக்கும், கட்டி கொடுத்த செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் எனக்கும் நாங்கள் வாழ்த்தை கொடுக்கிறோம். மிகவும் சிறப்பான கவிதைகளாக இருந்தது. அறிவின் விருட்சம் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நீங்கள் உங்களோட கவிதை வரையில நடாமோனுக்கு அனுப்பினு சொன்னீங்கள் தானே? ஏன் நீங்கள் பொறி சொல்லு போடுற மாதிரி நீங்களே உங்களோட கவிதைய பதியலாம் தானே? நான் எங்க போடுற இல்ல, அவர் ஒன்றும் போடுறது இல்ல. அப்ப நீங்கள் அது சுவந்தானே அக்கா, நீங்கள் வடிவா அது பதியல. நீங்க போடுவீங்க இந்த பேக்ரவுண்ட், இந்த இருந்த பேக்ரவுண்ட விட இந்த மாத்திக்கலாம். இதை பதிச்சுட்டேன். நான் தேடித்தான் பார்க்கணும். இப்ப என்ன செய்யல ஒருத்த சொல்லுவா நான் பதிஞ்சிட்டேன். இப்ப பதிஞ்சிட்டு நான் என்னையும் பதிஞ்சிட்டேன். பதிஞ்சிட்டு அனுப்பும் போது எங்க அனுப்புறது அதான் கேட்கிறேன். கவிதைக்கு எது அனுப்புற வேண்டாம், அந்த லிங்க ஒருக்கா வேண்டி ஒருக்கா நீங்கள் யூடியூப்ல இருந்து பகுதியில நீங்கள் பகுதி லிங்க் எங்க இருக்கு, லிங்க் எங்க இருக்குன்னா நீங்கள் அதிபர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களோட இல்ல அவர் முதல்ல யூடியூப் அக்கவுண்ட் திறக்கணும். அதான் யூடியூப் அதுக்குள்ள போனா தான் நீங்க இதுகள் செய்யலாம். அதுதான் பாப்ப நான் தண்டிச்சு பாக்குறேன். யூடியூப் நான் எனக்கு என்ன திறக்க வேணுமா? யூடியூப் உங்களுக்கு கணக்கு அதுல தான் டோன் நினைக்கிறேன். இதுல போய் அவாக்கான கணக்கு திறந்த இமெயில் இருக்கணும். அதுல கணக்கு திறக்கணும். உங்களோட மகனாக்கள் தரும் கேட்டு பாருங்க. வரும்போது கேட்டு பாப்போம். ஒருக்கா பாத்தீங்க உங்களுக்கு அனுப்புறது ஈஸியா இருக்கும். நீங்கள் இவ்வளவு செய்யற உங்களுக்கு அது பெரிய வேலை இல்லையா? எல்லாரும் அப்படித்தான், நாங்களும் மெல்ல மெல்லமா தான் வளர்கிறது. அதுல ஒன்றும் இல்லை. நீங்கள் நிச்சயமாக நீங்க செய்யலாம்.
திருத்தம் செய்ய பதிவு பக்கத்துக்குள்ள போய் தான் திருத்தம் செய்யறது. அதைத்தான் உங்களை கேட்டேன். நான் முதல் எதுக்குள்ள போறான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே வாணி, நன்றி. இதுவரை நேரமும் சிறப்பாக எழுதிய கவிஞர்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். முத்தான உங்கள் கவிதைகள் கொத்தாக எங்களுக்கு நல்ல மனம் வீசின அறிவின் விருட்சம் ஆலமரமாக இன்று பலருக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை தந்திருக்கும். அந்த புத்தகங்களின் பக்கங்கள் புத்தகங்கள் எப்படி வாசிச்சிருந்தார்கள், புத்தகம் எவ்வளவு எங்களுக்கு அறிவின் ஒளியாக கிடைத்திருக்கிறது. அந்த அளவும் பலருடைய கவிதைகள் மனம் வீசி சென்றன. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கட்டிக் கொடுத்த இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கு நன்றி கூறி, அதுவே நடாவனுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். கவிதை நிறைவுக்கு வருகின்ற தோப்பண்ண உலாசன் அவர்கள் நன்றி, வணக்கம். 2 குட்டிசையும் போட்டுக்கொண்டு நாங்கள்